கமலஹாசன் எப்ப இருந்து அரசியல் நீங்க பாத்தீங்க விஜய்? அந்த ஒரு வெள்ளம் வந்தது இல்ல ப்ரோ, அந்த டைம்ல எடப்பாடி அவர்லாம் கூட நீங்க டைரக்ட் எப்ப பண்ணி இருந்து ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சீங்க? எப்ப இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணப்போ ப்ரோ 2018 நினைக்கிறேன். கிடையாது, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது டெய்லி நைட் ஆனா ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. அதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளம் வந்த டைம்ல நினைக்கிறேன். கஜா புயல ஒரு டைம்ல வந்து எடப்பாடி டைரக்டா அட்டாக் பண்ணி திட்டிட்டு இருந்தாரு, சண்டை போட்டு இருந்தாரு. கஜாப்புல எப்போ வந்துச்சு? ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் வந்துச்சு. இல்ல அது என்ன புயல்ல என்ன இருக்க முடியாது தான், அது உண்மைதான், கரெக்டு தான், ஓகே. ஆனா முன்னாடி உங்ககிட்ட இருந்த ஈடுபாடு இப்ப இல்ல அப்படின்றத கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து மழுப்பக்கூடாது. மழுப்பிட்டு பதில் சொல்றது ஏங்க முன்ன அரசுல வந்து யாரும் இருக்க முடியுது, அது பதில் கிடையாது. ப்ரோ கார்த்தி ப்ரோ எப்படி இருக்கீங்க? அவர்கிட்ட கேட்கறது முன்னாடி இருந்த மாதிரி இப்ப அக்ரெசிவா இல்ல அப்படின்றதுதான் கேள்வி. அது கொஞ்சம் டெலிகேட்டான பொசிஷன் தான் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, அவரோட படத்துக்கு ஏதாச்சும் என்ன டெலிகேட்டான பொசிஷன் என்ன புரியல எனக்கு. இல்ல இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல சொல்றாங்க. மேபி வந்து அவரு அந்த கேள்வி அவர்கிட்ட யாரும் கேட்கலங்க. அதாங்க அவரோட படங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேபி அந்த மாதிரி பேசாம இருக்காரு எனக்கு தெரியல. கார்த்திக் ப்ரோ கேக்கல ப்ரோ. சாரி நான் நடுவுல கேக்கல. என்ன சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி இப்படின்னு இவ்வளவு பேசினார்ல கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கிறது. ப்ரோ விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் எப்போ வருது ப்ரோ? எனக்கு அப்டேட் வருமா? அது வந்து ரமேஷ் பாலாக்கு தான் தெரியும், அவர்கிட்ட கேளுங்க. ப்ரோ ஃபியூச்சர்ல உதயம், அதான் இப்போ உதயம் இதுவாகிற மாதிரி ஃபியூச்சர்ல சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டரே இருக்காதுன்னு சொல்றாங்களே ப்ரோ. அப்போ அடுத்து ஒரு இப்போ எப்படி அஜித் விஜய் ஒரு ஸ்டார்டம் பிடிச்சாங்க, கண்டிப்பா இருக்காது, கண்டிப்பா இருக்காது, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அது ஏன் இருக்காதுன்னா அஜித் விஜய் எல்லாம் காரணம் கிடையாது. இல்ல ப்ரோ, அஜித் விஜய் மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ற ஒரு ஆளு, அதான் அந்த லெவலுக்கு ஃபேன் பேஸ். இப்ப எவ்வளவு படம் ஃபிளாப் கொடுத்தாலும் ஒரு ஓப்பனிங் இருக்குல்ல அவங்க ரெண்டு பேருக்கும், அந்த மாதிரி ஒரு இது ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு கிரேஸ் ஒரு ஆக்டர் இருக்குமான்னு டவுட்டா இருக்குல்ல. இல்ல அதெல்லாம் கண்டிப்பா வரும் ப்ரோ. அதான் கதை ப்ரோ. அப்புறம் இந்த பிவிஆர் மோனோபோலி பண்றது வந்து நல்லது இல்ல ப்ரோ. பிவிஆர் மோனோபோலி பண்றது யாருக்கு நல்லது இல்ல, உங்களுக்கு இல்ல ப்ரோ. இப்ப ஏதாவது பிவிஆர்ல பாருங்க கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, இவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா ப்ரோ எல்லாத்தையும்? என்ன கண்ட்ரோல்னா புரியல எனக்கு. இப்ப அந்த 8 வீக்ஸ் பண்றது அந்த மாதிரி பிரைஸ் ஹைக்கும் இருக்கு. அப்புறம் அந்த 8 வீக்ஸ் அந்த ஹிந்தில பண்றது கூட பிவிஆர் தான் ப்ரோ பண்றாங்க நார்த் இந்தியால. அந்த மாதிரி இவங்க கண்ட்ரோல் மாதிரி ஆயிரும்ல ப்ரோ, இவங்க சொல்றதுதான் நடக்கணுங்கிற மாதிரி. இல்லைங்க, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. இல்ல ப்ரோ அவங்க இப்படி பண்ணாங்கன்னா வந்து படமே பார்க்க கூடாது, மெயின்டனன்ஸும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல ப்ரோ பிவிஆர் ஓட. அத பேசினா அது உங்க பிரச்சனை, அத பேசினா அது பிரச்சனை. தியேட்டர் மெயின்டனன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட். அப்போ கரெக்ட். இப்ப சொல்றீங்களா தியேட்டர் மெயின்டனன்ஸ் வந்து எங்களுக்கு சரியில்லை, அதனால பிவிஆர் இல்லாம வேற எந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு. ப்ரோ கோயம்புத்தூர்ல பிராட்வே நல்லா இருக்கு ப்ரோ. பிராட்வேக்கு படங்களை கமிட் பண்றதே பிவிஆர் தான், அது தெரியுமா உங்களுக்கு? ப்ரோ மெயின்டனன்ஸ் நல்லா இல்ல எந்த மாதிரி ப்ரோ? கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி சரி இல்ல சொல்லுங்க. அவர் சொல்றது எல்லாமே வந்து என்னன்னா பழைய தேட்டர் பேசிட்டு இருக்காரு. புரூக்ஃபீல்டு பிவிஆர் வந்து இங்க வந்து S2 தேரஜா இதெல்லாம் எடுத்திருப்பாங்க. இப்ப விஆர் மால்ல அதெல்லாம் எப்படி இருக்கு அதை பாத்தீங்களா நீங்க? நான் வந்து பெங்களூர்ல பாத்துட்டு இருக்கேன். யாரு ப்ரோ ஸ்டாப் பண்ணி வச்சது? இதுல இந்த இங்க இருக்க ஓடிடில இல்ல ப்ரோ, நார்த்ல வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்றாங்க. ஓடிடில வித்து வச்சிருக்காங்க. இப்ப ஓடிடில வித்து வச்சிருக்காங்க. இப்போ அது ஓகேங்க, நார்த்ல இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல மாத்தணும் அப்படின்னா எப்படி மாத்த முடியும்? ஒரு வருஷத்துக்கு படம் ஆல்ரெடி வித்து வச்சிருக்கீங்க 2025 வரைக்கும். எதை மாத்துவீங்க நீங்க? ஒருத்தரை மாத்துவீங்களா, 2 பேரை மாத்துவீங்களா? இங்க பிரச்சனை இருக்குல்ல, ப்ராக்டிகல் பிரச்சனை இருக்குல்ல. இல்ல இனிமேட்டு 8 வாரம் கழிச்சு தான் அப்படின்னு ஒருத்தனை போய் அக்ரிமெண்ட் மாற்ற முடியாதுல்ல. இப்போ நீங்க ஒரு டிமாண்டை கேட்டா ப்ரொடியூசர்ஸ் ஒரு டிமாண்டை கேட்பாங்க.
ப்ரோ இந்த லவர் படம் குட் நைட் அளவுக்கு கலெக்ஷன் பண்ணுச்சா? குட் டே கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். போயிட்டு இருக்கு, பார்ப்போம். இந்த வாரம் போகுது இல்லை. ஹலோ கார்த்திக். ஹலோ, நான் பேசி கேக்குதா? கேக்குது. என் பேரு மீனாட்சி. தேங்க்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த கிட்ட ஸ்பேஸ. நிறைய கேர்ள்ஸ் ஸ்பேஸ் நல்லா இருக்கும். பட் இட்ஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் மென்ஸ் வேர்ல்டு எப்படி இருக்குன்னு. பாலிடிக்ஸ், சினிமா. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் பேசணும்னு நினைச்சேன். இட் ஓகே, பேசலாமா? சொல்லுங்க பேசலாம். ஸோ ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்கு. அது என்னன்னா இந்த இன்ஜினியரிங், டாக்டர், இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் 11th 12th இருந்தே இந்த காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி படிக்கிறவங்கள வந்து மதிக்கவே மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸும் மதிக்க மாட்டாங்க, மற்றதுலயும் மதிக்க மாட்டாங்க. எங்களோட கெரியர் க்ரோத்து, லைக் காலேஜ் படிக்கிறதுல இருந்து ஒரு வேலை வாங்குறது வந்து ரொம்ப ஹார்ட் ரூட். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இந்த ஸ்பேஸ் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா டிப்ஸ் இருக்கு. ஸோ நான் பட்ட கஷ்டம் யாரும் படாம இருக்கலாம்ல. ஸோ யூகேக்கு படிக்க வரணும்னு யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்லை காமர்ஸ் இல்லை பிபிஏ பிகாம் அந்த மாதிரி யாராவது படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க. எனக்கு யூடியூப் சேனல் அதெல்லாம் எதுவும் கிடையாது. தாட் ஓகே இல்ல என்ன டிஎம் பண்ணி வந்து யூகேல வந்து நான் இப்போ பிபிஓ பிகாம் பண்றேன். பிபிஏ பிகாம் படிக்க யூகேக்கு வர முடியாது, வரதும் வேஸ்ட். பட் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்கு யூகே வர்றதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. இது எம்பிஏ, எம்எஸ்சி ஃபைனான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் போட்டுட்டே வரணும்னு நினைப்பாங்க. பட் நம்ம ஊர்லயே நிறைய என்ன சொல்ற ஒரு காமர்ஸ் மற்றவங்க எல்லாம் எப்படின்னு தெரியல. 4 years முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கேம்பஸ் கிடைக்கும். ஆனா பிகாம் பிபிஏ படிக்கிறீங்கன்னா இயர் 1ல இருந்தே நீங்க வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். லைக் நிறைய கோர்சஸ், சிஎஃப்ஏ, ஐசிடபிள்யூ அந்த மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன் கோர்சஸ்லாம் காலேஜ் படிக்கிறதே படிக்கணும். அப்பதான் வந்து கெரியர் க்ரோத் ஃபாஸ்டா இருக்கும். அது மாதிரி இன்னொன்னும் நான் ஒன்று சொல்ல நினைச்சேன். நிறைய பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா எங்களை மாதிரி காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், கெரியர் ப்ரொஃபஷனல்ஸை மதிக்காதனால தான். ஈஸியா எல்லாரும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பர் ஒரு இன்கம் எக்ஸ்பென்ஸை மானிட்டர் பண்ணணும். ஒரு பர்ச்சேஸ், ஒரு இன்வாய்ஸ் பண்ணீங்கன்னா கூட அதை என்ட்ரி போடணும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், எக்ஸ்பென்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திங்க் பண்றாங்க, ஓ என்ன ஆச்சு ப்ராஃபிட்டே வரலன்னு. ஆனா டே 1ல இருந்தே ஒரு அக்கௌண்டன்ட் இருந்தாங்கன்னா அவங்களால மானிட்டர் பண்ண முடியும். இப்போ யூகே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணனாலும் அங்க ஒரு ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் இருக்கணும், ஒரு பர்ச்சேஸ் லெஜர் கிளாஸ் இருக்கணும். இந்த செட்டப் தான் அந்த காலத்துல இருந்துச்சு. நிறைய கிளர்க் பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இப்போ அது ஃபுல்லாவே எல்லாரும் பிசினஸ் மேன் ஆயிட்டாங்க, எல்லாரும் அக்கௌண்டன்ட் ஆயிட்டீங்க. மதுரையில படிச்சா எம்பிஏ ஆக்ஸ்போர்ட்ல பண்ணேன் ஸ்காலர்ஷிப்ல. அது முடிச்சுட்டு படிக்கிறப்பே ஒர்க் பண்ணிட்டு. அப்ப நல்லா படிச்சிருக்கீங்க. நல்லாலாம் படிக்கல, என்ன சொல்ல,
அப்புறம் எப்படி ஸ்காலர்ஷிப்ல கிடைக்கும்? ஸ்காலர்ஷிப் வந்து எப்படின்னா மார்க் வாங்கினாலாம் கிடையாது. ஸோ நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுக்கணும், உங்களோட ஐடியாவை ஒரு தீசிஸ் மாதிரி பண்ணி சப்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இது செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஊர் வந்து மார்க் நிறைய வாங்கினாலாம் நல்ல பெஸ்ட் காலேஜஸ்ல கிடைக்கும்ல கிடைக்குங்க. ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அப்ளை பண்ண ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ சொன்னீங்க வந்து ஏதோ பண்ணிருக்கீங்க, நல்லா ஆமா, படிச்சிருக்கீங்க, அதனால ஏன்னா உங்களுக்கு வேலை ஸ்கூல்ல கிடைச்சிருக்கு. பட்ட அவமானம் லைக் காமர்ஸ்னாலே மதிக்க மாட்டானுங்க. ஸோ அதனால காலேஜும் வந்து ஒரு டாப் 5 மதுரையில இந்த காலேஜ் படிச்சாதான் பெஸ்ட்னாலும் அதுலயும் நான் வந்து ஒரு சாதாரண காலேஜுக்கு தான் போய் சேர்ந்தேன். ஸோ அதனால ஒரு வெறியா காலேஜ் நல்லா வெறியா படிச்சதுனால மேபி அதுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது புரியுது. நானும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். அதாவது நீ காமர்ஸ்ல என்னதான் அந்த வழி அதிகமா புரியும். எடுத்தாலும் காமர்ஸ் என்னதான் மார்க் அதிகமா நீ காமர்ஸ்டா, அதனால உனக்கு நீ அதிகமா மார்க் எடுத்துடா. நாங்க எக்ஸாக்ட்லி. பயாலஜி டிபார்ட்மெண்ட்ரா, நான் நாங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கஷ்டம் அப்படின்றாங்க. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாலுமே மதிக்க மாட்டானுங்க. அவங்களுக்குன்னு இந்த 3 புக்கு இதை படிச்சுட்டீங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்வாங்க. அது மாதிரி இங்க யூகே ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்களும் என்ன பண்றாங்க, அதுவும் சொல்லணும்னு நினைச்சேன். வந்தோன்னு என்னன்னா நம்ம பசங்களா சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிடுறாங்க. வீக்கெண்ட் ஆனா ஜாலியா சமைக்கிறது, இது பண்றது, கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க. வேலை பாக்குறதும் உடனே பெட்ரோல் பம்போ இல்ல ஒரு ஸ்டோர்லயோ அங்க போய் உடனே சேர்ந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இங்கே நிறைய வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறப்பே ஒரு பேங்க்ல கேஷியராவோ இல்ல அக்கௌண்டன்ட் இதே மாதிரி ஒரு அக்கௌண்டன்சி ஃபார்ம்லயோ ஒர்க் பண்ணலாம். பிளஸ் நம்ம பசங்க கூட சேர்ந்து இருக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்னன்னா நீ மத்த இங்க உள்ள லோக்கல் ரெசிடென்ட்ஸோட இருந்தாதான் அவங்க ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படி ஒரு ஜாப் அப்ரோச் பண்ணும் இல்ல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அது ஈஸியா நமக்கு வரும். அது ஒண்ணு சொல்லணும். இப்ப நிறைய லைக் யூடியூப் எல்லாம் பாத்துருப்பீங்க. யூகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் சேர்ந்து இருந்துட்டு ஜாலியா ஊர் சுத்தி பாக்குறது அப்படி கிடையாதா. எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இங்க ஸ்டூடெண்ட் லோன் எல்லாம் 25 lakhs 30 lakhs எடுத்து வரீங்க. ஜஸ்ட் ஒரு ஊர் சுத்தி பார்த்தோம், எங்கேயோ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வேலை பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் விசா முடிஞ்சிடும் 2 yearsல. அப்புறம் பாதி பேர் ரிட்டர்ன் போறீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கரமா போடுறாங்க. ஸ்டூடெண்ட் லோன் கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். யா ஹலோ கேக்குது. அடிக்கடி பொண்ணுங்களுக்கும் ஸ்பீக்கர் கொடுங்க. நீ இன்னைக்கு யாரு ஹோஸ்ட்னு தெரியல, உடனே கொடுத்து. லட்சுமி அப்படிதான் பொண்ணுங்க பேரா தான் தெரியுவான். ஐயப்பா கிட்ட காட்டுறதே ஒரு பொண்ணு, அதுக்கும் கொடுப்பாங்க. பரவாயில்ல. மதுரை மீனாட்சி லிவிங் இன் யூகே. ஓகே. என் பேரு மீனாட்சில இல்ல, நீங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் போடுறீங்க. சோ ஒரிஜினல் பேர் எப்படி சொல்றது இந்த ஸ்பேஸ்ல? அதனால ட்விட்டருக்காண்டி அப்புறம் மீனாட்சி எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க? மதுரையோட ரிலேட் பண்ணிருக்கலாம். மதுரை இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு ஹார்ட். ஆமா, மதுரை மக்கள் மதுரை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லாதீங்க, பட் சான்ஸே இல்ல. அந்த ஊரு ரொம்ப ஸ்பெஷல். மீனாட்சி மேடம், மிக முக்கியமான விஷயம் பேசணும். நான் டிஎம் பண்றேன். நானு படிப்பு விஷயமா தான். கண்டிப்பா கண்டிப்பா படிப்பு விஷயமா தான் கார்த்திக்னா. படிப்பு விஷயமா எனி டைம் யூ கேன் கான்டாக்ட் மீ. படிப்பு விஷயமா ஃபார்முலா சந்தேகம் கேட்க போறியா? ஏன்னா ஏதோ இது வந்து லிங்க் வந்தது. நான் யூத் மொபைலிட்டி ஸ்கீம்னு, அதான் சரி இங்க பேசினா இதுவா இருக்குமே. ஏடா படிப்பு விஷயமா சந்தேகம்? மேடம் சொல்லுங்க. மேடம் ஆக்டிங். யார் ஆக்டிங்?
ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹாய், சொல்லுங்க ப்ரோ ஐயப்பனோட லக்ஷ்மி வந்து பெட்டர் ஹோஸ்ட் ப்ரோ. அவர் வந்து ஐயப்பன் வந்து அதே ஸ்பீக்கர் கொடுத்துட்டே இருக்காரு. ஐயப்பன 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 இங்க இருந்து நிறுத்திடுவோம் விடுங்க. நான் வந்து இல்ல அவரோட சரி, இனிமேட்டு லக்ஷ்மி தான் ஹோஸ்ட். அவரு ஹோஸ்ட் பண்ற ஸ்பேஸ்ல சொன்னா ஸ்பீக்கர் தர மாட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன். ரெக்கார்டிங் கேட்டு தர மாட்டாரு. அப்படியா? இது வேற நடக்குதா ப்ரோ? ஐயப்பன் லட்சுமி ரெண்டு பேரையும் ஹோஸ்ட் கோ ஹோஸ்டா போட்டுருங்க. அதே ஸ்பீக்கர் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல தெரியுமா? ஒரு வருஷமாச்சு இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சு. ஒரு வருஷம் ஐயப்பனுக்கு லட்சுமி பிடிக்காது. அது என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு வருஷமா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல. திடீர்னு என்ன ஒண்ணுன்னு தெரியல. அது யூடியூப் கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் அதே போடுவாங்க ப்ரோ. லக்ஷ்மி தான் வந்து ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பாரு, புது புது ஸ்பீக்கர். சரி, இனிமேட்டு பர்மனண்டா லட்சுமி வந்து ஹோஸ்ட் ஆக்கிடுவான். அவனுக்கு தான் பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு வந்து பிடிக்கலன்னு சொல்லிச்சாடா லட்சுமி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து எனக்கு கல்யாணம் வரைக்கும் நான் ஹோஸ்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இன்று முதல் நீ ஹோஸ்ட். அப்புறம் அவரு பாவம், அவரு என்ன பாவம்? நான் பாத்துக்கிறேன். ஒரு ப்ரோ நீங்க ஏதாவது சண்டை போட்டீங்களா ஐயப்பன் கிட்ட? ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல. நான் பேசினதே இல்லை அதிகமா. கார்த்திக் ப்ரோ, நீங்க கேட்டீங்க ப்ரோ பிவிஆர் வந்து மொனோபலைஸ் பண்ணா என்ன தப்புன்னு. ப்ரோ அவன் மத்த ஸ்டேட்லலாம் வந்து இஷ்டத்துக்கு டிக்கெட் ரேஸ் ஒரு மோனோபோலின்றதே தப்பான வார்த்தைன்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே. அதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் சிந்தனை. அதுவே தப்பு. ஃபர்ஸ்ட் மோனோபோலின்ற வார்த்தை தப்பான வார்த்தைன்னு நீங்க சொல்றதே தப்பு. சரி ப்ரோ, டாமினேட்னு சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஓகே, இதுல என்ன இருக்கு? டாமினேட் பண்ண என்ன இப்ப சர்வீஸ் தானே கொடுக்க போறாங்க. இல்ல ப்ரோ, டாமினேட் ஒருத்தர் ஒரே ஆள் பண்ணலாமா? எப்படிங்க ஒரே ஆள் பண்ணலாம்? இதெல்லாம் வந்து கம்யூனிசம் பேசுறவங்க பேசிட்டு இருக்கிறது. ஆனா அவங்களே வந்து ஒரே கண்ட்ரி ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க 20 வருஷம் 30 வருஷம். தனி டாபிக். ஆமா, இப்போ தியேட்டர்லாம் இந்த அளவுக்கு வந்து ஏசி எல்லாம் வச்சு இந்த அளவுக்கு வேர்ல்டுல எங்க வேணாலும் பாத்துக்கோங்க. யூகேல மீனாட்சி இருக்காங்க. யூகேல இருக்க தியேட்டர்ஸ் பார்க்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்க தியேட்டர்ஸ் பார்க்கட்டும், யூஎஸ்ல இருக்க தேட்டர்ஸ் பார்க்கட்டும், தமிழ்நாட்டுக்கு தேட்டர் பார்க்கட்டும், இந்த அளவுக்கு வந்திருக்கு இல்லையா? இந்தியாவில் இருக்க தேட்டர்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு அப்படின்னா எப்படி வந்தது இதெல்லாம்? என்ன மீனாட்சி படம் பார்த்துருக்கீங்களா யூகேல? பாப்போங்க, என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதோ பாப்போம். எப்படி இருந்த அங்க தேட்டர் எப்படி இருந்துச்சு? இங்க எப்படி இருந்துச்சு? இங்க மதுரை விட்டுருங்க. மதுரையில கோபுரம் சினிமாஸ் நல்லா இருக்கும். ரீசெண்டா சென்னை வந்தேன். ஸோ விஆர் மால்ல தான் பார்த்தேன் நான். சேம் விஆர் மால் எப்படி இருந்துச்சு? யூகேல இருக்க தேட்டர் எப்படி இருந்துச்சு? இப்போ எனக்கு தெரிஞ்ச யூகேல இருக்கிற குவாலிட்டியும் விஆர் மால் எனக்கு ஒன்றும் அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ நான் அவ்வளோ தியேட்டர்ஸ் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலயா தெரியல. ப்ரோ இப்ப திருச்சியில வந்து எல்எஸ் சினிமான்னு ஒரு தியேட்டர் இருக்கு ப்ரோ. அது மாதிரி நான் ஒரு பிவிஆர் கூட பார்த்தது இல்லை ப்ரோ. 10 பிவிஆர் நான் போயிருக்கேன், ஒரு பிவிஆர் கூட அது மாதிரி பார்த்தது. நீ எங்க பாக்குற? நீ டெல்லியில பாக்குறியா? இல்ல ப்ரோ, நான் வந்து டெல்லியில பாத்திருக்கேன், சென்னையில கூட பாத்திருக்கேன். இல்ல எல்லாமே எல்லாருமே சொல்றது வந்து இந்த தேட்டர் மாதிரி அந்த தேட்டர் இல்ல, அந்த தேட்டர் மாதிரி இல்லைன்னு சொல்றீங்களே தவிர குவாலிட்டி வந்து அதிகமா இருக்கு. அதெல்லாம் வந்து உண்மைதான், இல்லையே ஏத்துக்கணும். பிஏஆர் ஐநாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருக்க தியேட்டர்ஸ்லாம் வந்து நிறைய தியேட்டர் ஏசி பண்ணாங்க. எவ்வளவு நான் ஏசி தியேட்டர்ஸ் எவ்வளவு இருந்துச்சு தமிழ்நாட்டுல? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கு மேல நான் ஏசி தியேட்டர்ஸ். இன்னைக்கு கிட்டத்தட்ட 80% மேல ஏசி தியேட்டர்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட போட்டி போட முடியல அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலா பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் உண்மை. அது தெரிஞ்சுக்கணும். மோனோபொலி பண்றாங்க, அது பண்றாங்க. அப்படி நமக்கு தேவை என்னன்னா நம்ம எண்ட் யூசரா தான் மட்டும் தான் யோசிக்கணும். அவ்வளவுதான். இன்னைக்கு இபி பிரச்சனை இருக்கு முன்னா, எனக்கு இபி கட் ஆகுது, பவர் கட் ஆகுது, ஃபிளக்சுவேட் ஆகுது. அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து கொடுக்குதுன்னா ஓகே, பிஎஸ்என்எல் வச்சுக்கலாமே எல்லாரும். ஏன் வச்சுக்கல? ஜியோ வச்சுக்கிறீங்க. ஜியோ எங்க போனாலும் டவர் எடுக்குது அப்படின்னா ஜியோ வச்சுக்கிறீங்களே. அதுதான் யோசிக்கணும். எந்த நெட்வொர்க் நல்லா இருக்கோ அதை யூஸ் பண்ண முடியும். நம்ம எந்த தியேட்டர் நல்லா இருக்கோ அதை பார்க்க முடியும். இப்படிதான் நம்ம சர்வீஸை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். மக்களா என்ன பார்க்கணும்னா சர்வீஸை தான் பார்க்கணும். மோனோபோல்ன்ற வார்த்தையை கெட்ட வார்த்தைன்னு ஃபர்ஸ்ட் யாரும் புரிஞ்சுக்காதீங்க. அது தப்பான வார்த்தையே கிடையாது ப்ரோ. நிறைய தியேட்டர்ல முதல் 2 ஸ்பீக்கர் தான் ஒர்க் ஆகும் ப்ரோ.
ஆனா எல்ஏ சினிமாலாம் எல்லா ஸ்பீக்கரும் பயங்கரமா இருக்கும். அதான் நீ ஒரு தேட்டருக்கும் இண்டிவிஜுவலா ஒன்றும் கணக்கு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இதோட இது நல்லா இருக்கு, இதோட நல்லா இருக்கு, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சரிங்க ப்ரோ. எல்லா தேட்டரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. எல்லையே மாதிரியே எல்லா தேட்டரும் இருக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு 1000 தேட்டரும் இருக்க முடியாது. பட் இந்த குவாலிட்டி எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், எப்படி வந்து மாறிட்டே இருக்கும்னு உதயம் தேட்டர் மூட போறாங்க அப்படின்னா, உதயம் தேட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் பக்கத்துல வந்து ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. பக்கத்துலயோ இல்லை கொஞ்சம் தள்ளியோ ஒரு 5 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ இருக்க ஹைடெக் டெக்னாலஜி வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. அது நடக்க தான் செய்யும். அது சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் ஒருத்தர் வந்து அழிஞ்சிருமான்னு கேட்டாரு. சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் அழிஞ்சிரும், அது உண்மைதான். அது நீங்க வந்து ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்ல. என்ன நடந்திருக்கு, ஃபாரின்ல என்ன நடந்திருக்கு, பாம்பேல என்ன நடந்திருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்லைங்க. அங்க இருக்கிற விஷயம் வந்து இங்க நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். ஒரு குயிக்கா என்னன்னு மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். பிரசாந்த் யூகே ஃபேன்ஸ் கிளப் வந்து ரொம்ப கண்டனம் சொல்றோம். இந்த மாதிரி அவர் எப்ப ஸ்பேஸ் வந்தாலும் யாராச்சும் ஏதாச்சும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுறீங்க. அவர் அப்படியே போயிடுறாரு. நீங்க இல்ல, கன்ஃபார்மா நீங்க இல்ல, பட் சில பேர் இருக்காங்க, அவங்க பேரை நான் சொல்ல. அவர் வந்தா லைக் ரொம்ப பாசிட்டிவ் வைபா இருக்கு. இங்க எங்க ரூம்லயே லைக் நாங்க எல்லாரும் ஈவினிங் ஆனா அதான் அவர் பேசதான் கேட்டுட்டு இருப்போம். அவரோட ஃபேன் கிளப் மூலமா சொல்றோம். எல்லாரும் ஈவினிங் கணக்கு கேட்டுட்டு இருப்பீங்களா? இதெல்லாம் கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எங்க தலைமை. யூகேல வந்து பெரிய ஃபேன் கிளப் இருக்கு பொண்ணுங்க. காலேஜ் சொல்லுங்க. ஹாஸ்டலா இல்ல, காலேஜ் முடிச்சுட்டு வந்துதான் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா வேற மாதிரி அப்பப்ப கொஞ்சம் ஸ்குவார் எல்லாம் பண்றாரு. பட் 2-3 இன்னொரு ஸ்பேஸ் எல்லாம் நாங்க கேட்டிருக்கோம். அதுல கேர்ள்ஸ் இருக்கோம்னா உடனே அவர் வந்து மாத்திக்குவாரு. பிளஸ் ரொம்ப ஒரு மாதிரி நீங்க இப்ப ரீசெண்டா கொஞ்சம் பேரு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா பேசின மாதிரி இருந்துச்சு அவரோட ரிவ்யூ பத்தி. பட் ஒரு 100 வியூஸ்ல இருந்து ஒரு 20 வியூஸ் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். அவர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு எங்க இருக்காரு. சோ அப்படி டக்குன்னு ஒருத்தர் அந்த மாதிரி பேசாதீங்க. அப்கோர்ஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சுடுங்கப்பா லட்சுமி. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. ரொம்ப பாசிட்டிவா தானே பேசுறாரு. எத்தனையோ பேரு லைக் கஷ்டமா பேசுவாங்க. அவர் ஒரு மாதிரி ஹி ஸ்பீக்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். ஸோ அதனால அவரை அப்படியே விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப பிளான் பண்ணி குறுக்கடா திங்க் பண்ணி இப்படிதான் ரிவ்யூ சொல்லணும் வைக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியல. நல்லா அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் இந்த படம் கண்டிப்பா போய் பாருங்கன்னு சொல்ல மாட்டாரு நிறைய வியூஸ்ல. ஸோ அவர் சொல்லி நான் போய் பார்த்தேன், டைம் வேஸ்ட் காசு வேஸ்ட் எல்லாம் அக்ரி பண்ணவே முடியாது. பிளஸ் அவர் ஃபாலோ பண்ண வரைக்கும் சம்டைம் ரொம்ப ஒரு மாதிரி பர்சனலா பண்ணா பீப்புள் கேன் டேக் டிசிஷன். ஏன்னா தனியா இருக்காங்க, லோனா இருக்காங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு யூஸ் வேர்ட்ஸ். ரொம்ப பிரசாந்த் ஃபேன் மாதிரி பேசுறீங்க. பிரசாந்தோட ஃபேன் தான். ஆமா ஃபேன் தான். அவரை மாதிரி கொஞ்சம் ஹார்ட்ல இருந்து பேசுற சோல்னு நினைச்சுக்கோங்களேன். நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இருக்கோம். ஒவ்வொருத்தரா ஸ்டேஜ் வந்து பேசுறோம். டெய்லி இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பேசி பேசி போர் அடிக்குதுங்க. கேட்கறது இனிமையா தான் இருக்கு. லாஸ்ட் ஒரு 10 டேஸா கேட்க முடியும் எல்லா பாலிடிக்ஸும். ஆனா ஜியோ பாலிடிக்ஸ் வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறீங்க. ஸோ தட்ஸ் வெரி குட். பட் ரொம்ப ஒரு மாதிரி பாலிடிக்ஸா அப்படியே பிளட் ப்ரெஷர் ஏறுற அளவுக்கு பேசுறீங்க. நாங்க மோஸ்ட்லி இதை கேட்கறதே லைட் ஹார்ட்டடா இருக்கணும் தான். ஸோ சொல்லுங்க நல்லதா இருக்கு. இன்னைக்கு நல்லாதான். பிரசாந்த் ப்ரோக்கெல்லாம் பெரிய ஆடியன்ஸ் இருக்கு ப்ரோ. பிரசாந்த் ப்ரோக்கும் ப்ளூ சட்டைக்கும் இந்த ஜெண்டர் ஆடியன்ஸ் சொல்றேன், ஃபேமிலி ஆடியன்ஸ், இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்க இருக்காங்களே, மதுரை மீனாட்சி இருக்காங்களே. யூகேல இருக்கோம் நாங்க, நிறைய பேர் இருக்கோம். ஆமா, மதுரை மீனாட்சி ஃப்ரம் யூகே. இந்த மாதிரி ஏதாவது டாபிக் பேசுங்க. இந்த மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் பேசணும்னா அது பிரசாந்த் ஸ்பேஸ்க்கு வந்தாதான் பேசுறாரு. அவர் தான் ஏதாவது ஊர் கதை சொல்லுவாரு. இந்த மாதிரி பேசலாங்க. இந்த மாதிரி யாராவது வந்தா பேசலாம். இந்த மாதிரி வரவே பயமா இருக்கே. நீங்க உங்க திடீர்னு உள்ள வருவோம் பார்த்தா கான்வர்சேஷன் பயங்கர ஹீட்டடா போயிட்டு இருக்கோம் பாலிடிக்ஸ்னோட. இங்க டெய்லி வந்தீங்க. ஏன் தப்பு கிடையாதுங்க, உங்க தப்பு இல்ல. இந்த ராமச்சந்திரன் வந்து டெய்லி இரிட்டேட் பண்றான், ஏதோ ஒண்ணு கேட்கறான். இந்த கோழி மாசு குறுக்க வந்து பேசுறான். இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி யாராவது வந்து பேசினா நம்மளும் வந்து பேசுவோம். ஆமா, ராபர்ட் சார் சொல்லணும்னு நினைச்சேன். பாவம் ஒரு பாட்டு ஜாலியா எமிரேட்ஸ்ல என்ஜாய் பண்றதை விட்டுட்டு
எதுக்கு இங்க உட்காந்து கஷ்டப்பட்டு திராவிடம் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தெரியல பாவம். அவருக்கு டெய்லி 200 ரூபா ராபின்சன் வந்து பாருங்க தேவையில்லாம. ஹாய் ப்ரோ. ப்ரோ ராபின்சன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு உங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி எதுக்கு? நீங்க ஜாலியா அங்க இருந்து ஒரு 5 வருஷம் வேற யாராவது பாக்கட்டும், நீங்க அங்க இருந்து பாருங்க. இல்ல மீனாட்சி, நீங்க சொல்றீங்க இங்க யூகேல வந்தவங்க எல்லாம் ஜாலியா இருக்க கூடாது, பார்ட் டைம் எல்லாம் பண்ணணும், அது வந்து கெரியர். நம்ம பேசுறது வந்து கெரியர் எல்லாரும் சம்பாதிக்கலாம். நம்ம பேசுறது வந்து நம்மளோட சொசைட்டி ட்ரிவனா பேசுறோம். இப்ப வந்து நம்ம லாங்குவேஜ் இதெல்லாம் கொஞ்ச நேரம் சந்தோஷமா வந்துட்டா இவரு வந்துருவாரு ப்ரோ. ஒருக்காவே எப்ப பார்த்தாலும் பிஜேபி, திமுக, அதிமுக இப்படியே பேசணும். ஒரு மனுஷன் இப்படியே கத்திக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அதான ஆசை? புதுப்பேட்டை மாதிரி இப்பதானே ஆச்சு, அது எல்லாரும் கத்தி எடுத்துட்டு சுத்திட்டே இருக்கணுமா கடத்தி? அப்படித்தான் அந்த மாதிரி சண்டை போட்டே இருக்கணும். விஜய் அஜித்தான்னு பேசணும், ஒரு திமுக அதிமுகன்னு பேசணும், இப்படிதான் பேசிட்டே இருக்கணும். அப்படிதான் எதிர்பார்க்கறீங்க என்ன? யாரு கருத்து எப்படி சொல்லுங்க? ஏன் ராமச்சந்திரன் உங்களுக்கு பொறுக்காது? ப்ரோ வலைபேச்சோட 4வது ஆளு ப்ரோ அவரு. ஹலோ கார்த்திக் ப்ரோ. நான் அதெல்லாம் எதுவுமே விரும்புறது இல்லைங்க. நீங்க அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அது நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. வேற டாபிக் விடுறானுங்களா இவங்க? அது ஓகே தான். பாலிடிக்ஸ் பேச இது நிறைய பேருக்கு இப்ப எல்லாருக்கும் நல்ல அவேர்னஸ் எல்லாம் இருக்கு, என்ன நடக்குது எதுன்னு. பட் அதுவாவே போயிட்டு இருந்தா கொஞ்சம் டிப்ரெசிங்கா, எங்களுக்கே டிப்ரெசிங்கா இருக்கு. என்னடா நம்ம இங்க ஸ்பேஸ்க்கு கொஞ்சம் என்ன பேசுறாங்க, மோஸ்ட்லி இது நிறைய மென் தான் பேசுறதுனால மென் வேர்ல்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க வரோம் கேக்குறதுக்கு. பார்த்தா இப்படி அடிச்சுட்டே இருந்தா இதுதானா மென்ஸ் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதுக்குதான். பாத்தியா ராமச்சந்திரன், எல்லாத்துக்கும் காரணம் தான். நான் பாட்டு சும்மா இருக்கிறேன், கூட்டு வந்து இழுக்க வச்சு அதுக்கப்புறம் அரசியல் பேச நான் எப்படியா பேசுனேன்? இனிமேட்டு உங்க ஃபேமிலில யாராவது காமர்ஸ் இந்த மாதிரி குரூப் படிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு தான் மெயினா ஸ்பேஸ்க்கு வந்தது. படிக்கிறவங்களே அப்ரிஷியேட் தான் பண்ணணும். அதுலயே மட்டம் தட்டுறவங்க இருக்காங்க. காமர்ஸ் பிசினஸ் மேக்ஸ் வந்து கெத்துன்ற மாதிரி, காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றதுலாம் ஒரு குரூப்பே இல்லாத மாதிரி அந்த காமர்ஸ்குள்ளே ஒரு இது இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. காமர்ஸ்குள்ளார இந்த மாதிரி பிரிவினெல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம யூனிட்டியா தான் இருக்கணும். ஹலோ கார்த்திக் ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ நான் உங்களோட பெரிய ஃபேன் ப்ரோ. நீங்க வேற லெவல் ப்ரோ. ஆமா எப்ப கார்த்தி இப்போ இவரு சிட்டி 2.0 ஐயோ ஹாட்டிங்கா போட்டு தள்ளுறாரு ப்ரோ. ப்ரோ இது ஏதோ ஐயோ சாமி, இல்ல சிட்டி ஏதோ ரெக்கார்டிங் கேட்ட மாதிரி இருக்கு. நீங்க ஒரு 1 மந்த் பேக் இப்படியே ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆல்ரெடி ஆமாமா, ஏற்கனவே சிட்டி வந்து பல டைம் சொல்லியிருக்கான். அதை இவன் திரும்ப சொல்றான். இப்படிலாம் ஒரு மனுஷனால யோசிக்க முடியுமான்னு நான் நினைச்சா யோசிச்சிருக்கேன் ப்ரோ. எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்றீங்க. ஐ லைக் இட். தம்பி எக்ஸாம்ல முடிச்சே இல்லையா? நான் ஆல் செட் பண்ண மாதிரி இல்ல. வேற சொல்லணுமா? இப்ப நான் ஏதாவது கேட்பாங்க எல்லாருமே. விடுங்க, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். சினிமால எப்படி கமோலோ ட்விட்டர் ஸ்பேஸ்ல கார்த்திக் ரவிக்குமார் சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. மேல அடுத்து நெக்ஸ்ட் இல்ல ப்ரோ, நான் 2 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு டெய்லி நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பேசுறீங்க, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறேன். சரி, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தானே கேட்டுட்டு போனேன். கார்த்தி வந்து போய் படிக்க சொன்ன எக்ஸாமுக்கு. என்ன ப்ரோ 2-3 நாளைக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி வந்தா தானே சிட்டி நீ?
இல்ல ப்ரோ நான் வரல bro. நான் வந்து 1 month ஆகுது. ஒரு மாசம் முன்னாடி வந்து இதே தாங்க பேசினாங்க சிட்டி. ஞாபகம் இருக்கு Speaker ஒரு யுவராஜ் மாசம் சொன்ன மாதிரி. முன்னாடி ஆனா அன்னைக்கு இதே தான் சொன்னீங்க. ஞாபகம் இல்ல இருக்கு யுவராஜ் கார்த்தி சொல்றாரு. உன் மேல பயங்கர எனக்கு 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 ஞாபகம் இருக்கு. பயங்கர லவ் ஆகுது உன் மேல. உனக்கு என்ன பிரச்சனை அதுல? இப்போ நல்லதுதான்ப்பா சொன்னேன். அவன் மேல லவ். கார்த்தியை கோவப்படாதீங்க அப்படின்னு மெசேஜ் எல்லாம் அனுப்புறாரு. அவரு வி ஆர் லவ் ஃபார் கார்த்தி பிரான்ஸ் அனுப்பிச்சாரு. ஓகேப்பா. ஃபேன் ஆர்மி ஆரம்பிச்சிருவாரு நினைக்கிறேன் சிட்டி. இல்ல ஆர்மி இருக்கு, சைலண்டா தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ராபின்சன் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ கார்த்தி ப்ரோ நான் ப்ரோ கார்த்தி ப்ரோ நினைச்சிருக்கேன் ப்ரோ. ஒரு 30 வயசு வந்தப்ப 30 பயமான என்ன 30 வயசு வரைக்கும் நான் வாழ்க்கையில் வரணும் உங்க மேலயும் தான் யோசிக்கிறேன் ப்ரோ. மீனாட்சி இருக்காங்களா? சொல்லுங்க. என் பேர் பாலாங்க. நான் வந்து யூஎஸ்ஏல இருக்கேன், நியூயார்க்ல இருக்கேன். நீங்க காமர்ஸ் படிச்சீங்கன்னு சொன்னீங்கல்ல ப்ரோ? டிஎம் பண்ணுங்க ப்ரோ. டிஎம் பண்ணுங்க ப்ரோ. நாங்க கைடன்ஸ் வேணும்னா கார்த்திகிட்ட பேசுவோம். இல்ல என்னன்னா நான் ஒரு நிமிஷம் அவர் சொல்லவே இல்லைங்க. அவர் பேரை தாங்க சொன்னாரு. 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து 10th முடிச்சு 11th படிக்கிறதுக்கு நான் வந்து 10thல நல்ல மார்க் எடுத்திருந்தேன். ஆனா வந்து நான் காமர்ஸ் மட்டும்தான் படிப்பேன்னு எங்க வீட்டுல அடம் பிடிச்சு அழுதேன். ஆக்சுவலா 10thல வந்து நான் மெட்ரிக்ல வந்து நல்ல மார்க்கே எடுத்திருந்தேன். ஆக்சுவலா கிட்டத்தட்ட 84% எடுத்திருந்தேன். ஆனா வந்து நல்ல மார்க் தான். நல்ல நான் வந்து எனக்கு வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வரவே வராது. ஸோ ஈவன் லைக் 9thல ஆல்மோஸ்ட் கெமிஸ்ட்ரி ஃபெயிலு. அப்புறம் வந்து தத்து பிடிச்சி பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்துட்டேன். எங்க வீட்டுல வந்து படிக்க வைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்கவே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்து மறுபடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் சேர்ந்தேன். அப்புறம் அப்போ வந்து என்னோட ட்ரீம் வந்து ஆடிட்டர் ஆகணும், சிஏ படிக்கணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு கம்பெனி செக்ரட்டரிஷிப் அந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தேன். அப்போ அப்புறம் விட்டுட்டு அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சு அங்க போய் இங்க போய் கடைசி இங்க வந்தாச்சு. பட் லைக் காமர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப். நீங்க அத பத்தி பேசும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு கேக்குறது. எல்லாரும் காமர்ஸ் வந்து செகண்ட் கிளாஸ் இல்ல தேர்ட் கிளாஸ் வாங்கினவங்க இல்ல ஃபெயில் ஆகி ரீடேக் ஆனவங்க மட்டும்தான் காமர்ஸ் போகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. நான் கூட 1035 வாங்கி காமர்ஸ் ஜாயின் பண்ணேன். இதே மாதிரிதான். எங்க வீட்டுல விடல. ஆமா அதான் கூட நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா வீட்டுல, ஆமா அவங்க எல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் சொல்லி மாத்தி எங்க அப்பா வந்து எழுதும் போது நான் பயாலஜி எழுத போறேன் அப்படின்ட்டாரு. நான் வந்து பயாலஜினா நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வேற 11th வந்து கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப மோசமா தான் படிச்சேன். எப்படியோ தத்தி 12th பாஸ் ஆகி மேல இன்ஜினியரிங் படிச்சு அதுக்கப்புறம் வந்தாச்சு. பட் தென் இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலா. கங்க்ராட்ஸ் எனிவே யூகேல இருக்கீங்க. தேங்க்யூ. இங்கேயே நிறைய பேர் அந்த மாதிரி எதிர்பார்த்துப்பாங்க. நிறைய பேர் காமர்ஸ் படிக்கணும்னு நினைச்சது படிக்க முடியாதபடி ஆயிருக்கு இல்லையா நிறைய மக்களுக்கு. சில பேர் படிக்காம இருப்பாங்க, ஆனா படிக்கணும்னு நினைச்சு படிக்க முடியாத மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. they may resonate. உங்களோட நினைக்கிறேன். கரெக்ட் ப்ரோ. கரெக்டா சொன்னீங்க. அது அதுக்கப்புறம் நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து நான் 11th கெமிஸ்ட்ரி படிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ஏன்டா நீ சேர்த்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்புறம் எங்க அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நீ படிக்கிற வரைக்கும் படி அப்படின்ட்டுருவாங்க. அது ஓகே, அந்த மட்டுக்கு நல்லது. பட் எங்களோட டீச்சர்ஸ், எனக்கு 2-3 டீச்சர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி நான் அப்புறம் பாஸ் பண்ண இன்ஜினியரிங் வர்றதுக்காண்டி 11th 12th. அந்த சம்மர் நாட் மேட் ஃபார் இன்ஜினியர்ஸ். ஆனா அது நம்ம ஊர்ல ஒண்ணு நீ ஃபர்ஸ்ட் குரூப் இல்ல செகண்ட் குரூப் அவ்வளவுதான். இந்த ஏரியாவே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரெடியா இல்ல. பட் ஆனா எங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. நிறைய இருக்கு. ஆமா அது நீங்க மதுரையில வேற இருக்கீங்க. அதுதான் லைக் டவுன் சவுத் வந்து அது லைக் நான் வந்து இன்னும் சவுத், நான் வந்து தூத்துக்குடியில இருக்கேன். எக்ஸ்போஷரே ரொம்ப கம்மி இல்லையா. நீங்க எப்ப படிச்சீங்கன்னு தெரியல எனக்கு. 10th 11th நான் படிக்கும்போது 22 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி 2002 நான் வந்து 10th. அப்போ வந்து எக்ஸ்போஷரே ரொம்ப கம்மி. ஸோ இந்த காமர்ஸ் அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் அது எதுவுமே தெரியாது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும். நம்ம சொன்னாலும் புரியாது.
இல்ல இது இருக்கு அது இருக்கு, இந்த ஆப்ஷன் இருக்கு, இப்படி படிக்கலாம், பிபிஏ படிக்கலாம், இல்ல பிசிஏ படிக்கலாம், கம்பெனி செக்ரட்டரி படிக்கலாம், அது படிக்கலாம், பிசிஎஸ் நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. பசங்க இருந்தா பேசுவாங்க, பொண்ணுங்க இருந்தா பேசலாம். அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்ஜினியரிங் ஒரு டாக்டர், அவ்வளவுதான் தெரிஞ்சது. அப்போ காமர்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பா உலகம் தெரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் டைம் பாஸ் இது மாதிரி வரணும். ஏன்னா உங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியணும், எல்லாம் தெரியணும். அப்பதான் யுவர் மைண்ட் வில் ஒர்க். தெரியணும், எல்லாமே தெரியணும். பேசுறவங்க யாரு காமர்ஸ் படிச்சிருக்காங்க? காமர்ஸ், பிசினஸ் ஸ்டடீஸ், எம்பிஏ எது பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல்லா ஜியோ பாலிடிக்ஸ் வந்து எல்லாம் தெரியணும். அப்பதான் யூ கேன் அப்ளை. அதான் மீனாட்சி. இல்ல மீனாட்சி, படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க, படிச்சவங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இல்ல படிச்சவங்க எல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதான் சொல்றேன், வெறும் அது ஒரு அகாடமிக்கு தான் போயிரும். நீங்க சுத்தி அந்த நாலேஜ டெவலப் பண்ணலனா. அப்படி இல்ல பால ஆக்சுவலி நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமே வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஆக்சுவலி இப்பதான் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. ஈவன் இப்ப வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா எங்க படிச்சாரு, எங்க சார் படிச்சீங்க நீங்க? அங்கதான் இப்ப நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் இப்ப சிபிஎஸ்இ அப்கிரேட் பண்ணிருக்காங்க இல்லையா? சொல்றீங்க அப்ப உடனே வந்து தூக்கிட்டு வந்துருவேன். ஏதோ கவர்மெண்ட் பத்தி சொல்ற சிஸ்டம், இது உடனே ரஜினி சார் சொல்ற சிஸ்டம் சொல்றேன். நீ இங்கதானே படிச்சுட்டு போன, என்னமோ லண்டன்ல படிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க நீ. பேசுறதுக்கு நீ இன்னும் கொஞ்ச நேரம் போய் படுப்ப. நீ இது பேசலாம், தப்பா பேசினா அப்படிதான் குறுக்கு மறுக்க பேசுவாங்க. நம்ம எதுக்குன்னா இங்க வந்து அதிக தியரி கண்டென்ட்டா இருக்கு, பிராக்டிகல் கம்மியா இருக்கு, டெக்னிக்கல் கோர்சஸ் கம்மியா இருக்கு. இப்பதான் மாறிட்டு வருதுன்னு சொல்ல வரேன். உடனே வந்து நீங்க படிச்சியா அது அப்படி ஒண்ணும் பார்க்க முடியாது ராபின்சன். இப்ப என் பையன் ஆக்சுவலி முன்னாடி எல்லாம் வந்து காமர்ஸ் குரூப்லாம் வந்து அவ்வளவு தியரி இல்ல ஒன்னும் சார். பிராக்டிகல் கோர்சஸ் பத்தி பேசுறீங்க, தியரி கம்மியா இருக்குன்னு பேசுறீங்க. அப்புறம் புக் படிச்சாதான் நாலேஜ் வரும்னு பேசுறீங்க. தியரி அதான் ஆமா கரெக்ட் தான், தியரி அதிகமா இருக்குன்னு பேசுறீங்க. அப்புறம் புக் படிச்சாதான் நாலேஜ் வரும்னு ஏன் பேசுறீங்க படிச்சவங்க எல்லாம்? கார்த்தி அப்படி இல்ல கார்த்தி, பாடப்புத்தகத்தை படிக்க சொல்ல அவரு பாடப்புத்தகத்துக்கு வெளியே இருக்கிற புத்தகங்களை வாசிக்க. பாடப்புத்தகம் வெளியில இருக்க புத்தகத்தை படிச்சாதான் நாலேஜ் வரும்னு சொல்றீங்களே, அது தேரி தானே? கார்த்தி இருங்க கார்த்தி, நம்மளாம் படிக்கும் போது மெட்ரிகுலேஷன் தான் கார்த்தி பெருசு, சிபிஎஸ்சி வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்ப சிபிஎஸ்சி பெருசு சின்னதானே நீங்க சொல்லிக்கிறது சரி ஓகே, நீங்க சிபிஎஸ்சில படிச்சிருக்கீங்க. சரி அப்படி இருந்து அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இருந்தது. நீங்க இங்கிலீஷ் தெரியாம இருந்தாங்க நிறைய பேரு. அது மெட்ரிகுலேஷன் படிக்கிறவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சது, இங்கிலீஷ் படிச்சவங்க இல்ல மெட்ரிகுலேஷன் படிச்சவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சது, கனெக்டிவ் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு ஆப்ஷன் அதிகமா இருந்துச்சு. அதுதானே இருந்துச்சு. இதுக்குள்ள தியரி பிராக்டிகல் என்ன வந்துச்சு? மெட்ரிகுலேஷன் படிச்சவங்க மட்டும் என்ன பிராக்டிகல் இல்ல பிராக்டிகலா அவன் என்ன கத்துக்கிட்டாங்க? மெட்ரிகுலேஷன் படிச்சவங்க மட்டும் அவன் இங்கிலீஷ்ல படிச்சா, அவன் தமிழ்ல படிச்சான் தான் வித்தியாசம். இப்ப வந்து பிரிட்டிஷ் கரிக்குலம் இது மாதிரி மத்த கரிக்குலம்லாம் நீங்க 8th இருந்தே வந்து நீங்க எலக்ட்ரிக் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் கார்த்தி. 11th இப்ப வந்து சிபிஎஸ்சில புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? இப்ப வந்து 10th வந்து போர்டு எக்ஸாம் வந்து 2 டைம் பண்ணலாம். ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம பண்றதுக்கு அதிகமா பேரக எழுத தேவையில்ல, ஷார்ட்டா பண்ணலாம். இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கரிக்குலம் மத்த கரிக்குலம் வந்து அடாப்ட் பண்றாங்க. ஸோ இப்போ அவங்களும் மாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ஓவராலா பாக்குறாங்க அவங்க சிஸ்டம் எப்படி அப்கிரேட் பண்ணணும்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல வரேன். இல்ல அந்த நம்ம பசங்க நல்லா தான் யார் பண்றாங்க? சிபிஎஸ்சி பண்றாங்க, பிரிட்டிஷ் கரிக்குலம் பண்றாங்க, எல்லா கரிக்குலம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றாங்க. நீங்க தான் சமச்சீர் கல்வி கொடுப்பீங்கல்ல ராம்சன். சமச்சீர் கல்வி படிச்சா பெரியார் வரலாறு, கலைஞர் வரலாறு, அண்ணா வரலாறு இதெல்லாம் ஓட்டிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல. ஹலோ கார்த்திக் ப்ரோ, தமிழ்நாட்டுல அவதார் எவ்வளவு ப்ரோ பண்ணுச்சு? அவதார் 2 கரெக்டா நம்பர்ஸ் தெரியல, ஆனா நல்லா ஒண்ணுச்சு பெருசா, ஒரு 20 கோடிக்கு மேல இருக்கு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. 20 கோடியா? அது வந்து எனக்கு தெரிஞ்சு அதான் எப்ப டிசம்பர் ரிலீஸ் ஆகி நான் வந்து பிப்ரவரியில கூட பார்த்தேன் நினைக்கிறேன். பிப்ரவரி தான் போய் தியேட்டர்ல பார்த்தேன் நான். அது ஐமேக்ஸ். சில பேர் 70 கோடின்னு சொன்னாங்க, அதெல்லாம் உருட்டா? அவ்வளவுலாம் இல்ல, அவ்வளவுலாம் இல்ல. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மோஸ்ட்லி அது தமிழ்ல தான் கிராஸ் ஆகுமா ப்ரோ? தமிழ் டப்பிங்ல? ஆமா, நிறைய பிரிண்ட் வந்து பெரிய படங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப் தானே நிறைய ரிலீஸ் ஆகும். இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா மால் தியேட்டர்ஸ்ல இந்த ஐமேக்ஸ் இந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும்.
இப்ப அடுத்து டெட்பூல் உள்வரின் தான் எனக்கு தெரிஞ்சு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வருது. கண்டிப்பா அது 2 பில்லியன் கலெக்ஷன் அடிக்கும்னு என்னோட இது இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். கார்த்தி இது மேடம் வெப் ஓடிச்ச கார்த்தி, அங்க ஏகப்பட்ட பேர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே செம்ம ஃபிளாப் பெருசாலாம் போகலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பெருசா சவுண்ட் இல்லை. டிசாஸ்டர் கிட்டத்தட்ட. இங்கிலீஷ் படம் எல்லாம் ஓடுறது இல்லைங்க. முன்னாடிலாம் வந்து வாரம் ஒரு படம் ஓடும். அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ. இப்போ ஜனவரிக்கு அப்புறமே கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுச்சு மூவிஸ். எலெக்ஷன் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, எலெக்ஷன் வரைக்கும் அப்படிதான். கார்த்திக் ப்ரோ, நீங்க சொன்னீங்க ப்ரோ 90% ஆஃப் த மூவிஸ் வந்து ஃபிளாப் ப்ரோ. அப்போ ஓடிடி வந்து 4 வீக்ஸ் கொடுத்தா என்ன, 6 வீக்ஸ் கொடுத்தா என்ன? ஓடாத படம் ஓடாது தானே? இல்ல அப்படி கிடையாது. இப்போ ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்ற டாக்கே வந்து உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு தெரியலாம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, நிறைய இந்த ஆடியன்ஸ் வந்து என்ன யோசிப்பாங்க, சரி ஓகே அடுத்த வாரம் ஓடிடில வந்துடும், அதுக்கு அடுத்த வாரம் ஓடிடில வந்துடும், பாத்திரலாம் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அது கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா சரி ஓகே இந்த படம் வந்து இன்னொரு 4 வாரம் ஆகும் ஓடிடில வரதுக்கு, 5 வாரம் ஆகும் அப்படின்னா தியேட்டருக்கு போ யோசிப்பீங்கல்ல. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது ப்ரோ. இங்க ட்ரை தான், இது ஒரு ட்ரை தான், இது ஒரு பிராக்டிஸ். பெருசா இது ஒரு பிராக்டிஸ் தான். அது வந்து உடனே வந்து இது பண்றதுனால பலன் கிடைச்சிருமா அப்படின்றதுலாம் இல்லை. ட்ரை பண்ண 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மாறலாம். ப்ரோ இந்த 2000 டைம்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆயிட்டு எப்போ அதான் படம் ரிலீஸ் ஆயிட்டு எவ்வளவு மாசம் கழிச்சு இதை டிவில போடுவான்? அதான் சிலதெல்லாம் சொல்றாங்க வருஷம் கணக்கில் ஆகும் அந்த மாதிரி. மூணுல இருந்து 6 மாசம் ஆகுங்க. அப்போ டிவில போறது வேறங்க, ஓடிடில வர்றது வேற. இல்ல சொல்றேன் நான், அதான் படம் ரிலீஸ் ஆகி அதான் டிஜிட்டல்ல வர்றது சொல்றேன். அதான் அந்த இதுல வர்றது. இப்ப கில்லி அந்த மாதிரி படம்லாம் ஒரு 3ல இருந்து 6 மாசம். சினிமால மட்டும் தாங்க இந்த பிரச்சனை இருக்கு. சினிமால மட்டும் என்னன்னா ஒரே பிரச்சனை, ஒரு பிரச்சனை எல்லாருக்குமான பிரச்சனையே இல்லை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை தியேட்டருக்காரங்களுக்கு பிரச்சனையா இருக்கும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நல்ல விஷயமா இருக்கும். ப்ரொடியூசருக்கு பிரச்சனையா இருக்கும், தியேட்டருக்காரங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். அதே வந்து ஓடிடி 8 வாரம் கொடுக்கலாமா 4 வாரம் கொடுக்கலாமான்றது ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து தப்பா தெரியும், ஒரு ப்ரொடியூசருக்கு சரியா தெரியும். இங்க வந்து யூனிஃபார்மா ஒரு டிசிஷன் வந்து ஓகே இது தப்புங்க இதெல்லாம் மாத்தணும் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுக்கவே முடியாது. இந்த பிசினஸ்ல இந்த பிரச்சனை இருக்கு. அதுதான், அதனாலதான் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணமே தான். ஒரு ப்ரொடியூசர் வந்து 4 வாரம் கழிச்சு வந்தா எனக்கு வந்து ஒரு 50 லட்சம் சேர்த்து வருது ஓடிடில, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாரு. இல்லைங்க 8 வாரம் கழிச்சு வந்தா நல்லா இருக்குங்க சினிமா ஃபியூச்சர் பத்தி ஏன் யோசிக்கணும்? நான் ஒரு படம் எடுத்தா அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நான் அதுக்கப்புறம் எடுப்பேன்னு தெரியாது, எடுக்கும்போது பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. தியேட்டர்காரங்களுக்கு வந்து 4 மணி ஷோ போட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஷோ போற ஒரு 15 தியேட்டர்காரங்க நினைப்பாங்க. மீதி இருக்கிற தியேட்டர்காரங்க வந்து அதெல்லாம் வேணாங்க 9 மணிக்கு போட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பிரச்சனை ஒருத்தனுக்கு பிரச்சனையா இருக்கும், இன்னொருத்தனுக்கு வேணான்னு தோணும். அது எல்லா இடத்துலயுமே சினிமாக்குள்ள இடிக்கிறதே எங்க அந்த யூனிட்டி கிடையாது. இங்க யூனிஃபார்மா ஒரு பிரச்சனை கிடையாது. இல்ல ஆனா ஒரு இல்ல ஒரு ஆடியன்ஸ் இப்போ ஜெனரலா இட் ஹேஸ் a psychological effect. அந்த ஓடிடி விண்டோ வந்து அந்த கோவிட் டைம்ல வந்து எல்லா படமே சீக்கிரம் ஓடிடி வந்ததுனால இப்போ வந்து ஒரு படத்துக்கு போகணும்னா ஒண்ணுக்கு 4 தடவை யோசிக்கிறோம், போகணுமா வேணாமா. ஓகே சுமாரா இருக்குன்னா எப்படியோ ஓடிடில இருந்து பாத்துக்கலாம், இல்ல ரொம்ப எக்ஸெப்ஷனா இருக்கு தியேட்டர்லயே பார்க்கணும் அப்படி ஒரு மோட்டிவேஷன் வந்து. இன்ஃபேக்ட் ஹாலிவுட்லயே வந்து இது ஒர்க் ஆகுது. ஹாலிவுட்ல வந்து எந்த மூவியுமே வந்து அவ்வளவு சீக்கிரம் ஓடிடில வரல. ஒரு 6, 7, 8 வாரத்துக்கு அப்புறம் தான் டிஜிட்டல் ரெண்டல் காசு கொடுத்து பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் ஓடிடில வரும். பெரிய படம் எல்லாமே ரொம்ப லேட் ஆகுது. ஆப்பன்ஹைமரே லாஸ்ட் 16 எக்ஸாக்ட்லி. இல்ல நான் அதான் சொல்றேன், இட் வில் வர்க் சைக்காலஜிக்கலி. அந்த எக்ஸ்டெண்டட் விண்டோ வந்து ஆடியன்ஸ் மைண்ட்ல ஒர்க் ஆகும். ஆனா கோவிட்ல வந்து பிகாஸ் ஆஃப் கோவிட் எவ்ரிபடி பாட் த மூவிஸ், தே ரிலீஸ் த மூவிஸ். அது வந்து பழக வச்சுட்டாங்க. ஆனா திஸ் வில் ஒர்க். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா இவென்ச்சுவலா ஒர்க் ஆகும். ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த மைண்ட் செட் வரணும், நல்லா இருக்குன்னா போய் பாக்குறோம் தியேட்டர்ல. ஓடிடி வந்து மைண்ட்ல இருக்க கூடாது அவங்களுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற டைம்ல.
கார்த்திக் ப்ரோ, இந்த தனஞ்சயன் சார் சொன்னார்ல ப்ரோ, கங்குவாவும் தங்கலானும் எலெக்ஷன் நல்லா போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு. ஆனா 2019 காஞ்சனா 3 ரொம்ப நல்லா போச்சு ப்ரோ. அதை பத்தி உங்க கருத்து என்ன? காஞ்சனா வந்து எலெக்ஷனுக்கு 2 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எலெக்ஷன் முடிஞ்சு 2-3 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நல்லா போகும். என்ன பிரச்சனைனா எலெக்ஷன் அன்னைக்கு லீவோட சொல்லிடுவாங்க. இப்போ எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 13ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ படம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது ஆக்சுவலா ஹாலிடே விட்டு தான் ஆகணும். ஒரு நாள் பிரேக் ஆயிடும். அந்த 2 நாள் வந்து எலெக்ஷன் அதுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வரும்போது யாரும் தேட்டருக்கு வர மாட்டாங்க. மேக்ஸிமம் ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு ஹாஃப் டே கட் ஆயிடும். அப்புறம் எலெக்ஷன் டேட்ல வந்து தேட்டரே மூடணும். கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். லீவ் விட்டு தான் ஆகணும். அது ஒரு கட் ஆகும். இது 2 இருக்கு. இப்போ எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வருது அப்படின்னா 12ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அந்த டேட்டுக்காக வெயிட்டிங்க எல்லாரும். டேட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இன்னொரு 1 வீக்ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த டேட் போடுவாங்க. கார்த்திக் ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ நீங்க சேலம்ல எங்க? நானும் சேலம் தான். சேலம் நான் அஸ்தம்பட்டி. இப்போ நீங்க சென்னையில் இருக்கீங்க. பட் நேட்டிவ் சேலம் தானே? சேலம் அஸ்தம்பட்டி கிட்ட தான் நானும். அஸ்தம்பட்டி தானா? ஓகே. நான் அந்த ஏற்காடு ரோட்ல இந்த கல்டர் பங்களா ஆப்போசிட்ல தான் இருக்கேன். ஐ மீன் என்னோட நேட்டிவ். எனக்கு பேசிக்கா சில கிட்டத்தான் இருக்கு. அப்படியா? நான் அந்த ஹவுசிங் போர்டுன்னு சொல்லி இந்த ஒரு காலனி இருக்கும்ல, அங்கதான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ முக்காவாசியான ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு வந்து எனக்கு பிடிக்கும். சில ஒப்பீனியன்ஸ்ல டிஃபரன்சஸ் இருக்கு. பட் இப்போ ராபின்சன் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, இந்த கரிக்குலம், இந்த எஜுகேஷன், இது எல்லாமே வந்து இப்போ ஐ ஜஸ்ட் கேம் பேக் ஆஃப்டர் கோவிட். சிங்கப்பூர்ல தான் இருந்தேன் 8 இயர்ஸா. அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஸோ என் பொண்ணு படிச்சதோ இல்லை எங்க அண்ணன் பசங்க படிச்சதோ எல்லாமே துபாயில, சிங்கப்பூர்ல அண்ட் யூஎஸ்ல. இது எல்லாமே பேசிக்கா ஆப்பர்ச்சுனிட்டிஸை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து தான். கரிக்குலம்ல ஒண்ணுமே கிடையாது. தேர் இஸ் நோ மச் டிஃபரன்ஸ். நீங்க இப்ப சொல்ற சமச்சீர் கல்வி ஆகட்டும், இல்ல ஏன்னோ பிரிட்டிஷ் கரிக்குலமோ, இல்ல வந்து ஒரு மாண்டிசரி பேஸ்டு கரிக்குலமோ, வாட் எவர் இட் இஸ், வளர்ந்து வந்து அவங்க அந்த காலேஜை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கிற ஃபேக்டர்ல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அதை பொறுத்து தான் அவங்களோட க்ரோத். நத்திங் டு டூ வித் அவங்க எதை ஆரம்பிச்சாங்க, என்ன படிச்சாங்க, எது எந்த அளவுக்கு வந்து ஃபேவரிசம் பண்ணுது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ. தட் இஸ் சம்திங் விச் ஐ வாண்டட் டு சே. தி அதர் திங், எனக்கு இன்னொன்னு, இப்போ ஐ மீன் மூவி அப்டேட்டுங்கிறத பொறுத்து இந்த எஸ்டிஆரோட அடுத்த மூவி எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ? அப்டேட்ஸ் ஏதாவது தெரியுமா? ஷூட்டிங் ஆரம்பிக்கல. இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல. எவ்வளவு பெஸ்ட் சிங்கப்பூர், அது பெஸ்ட் எஸ்டிஆர் ஃபேன். இல்ல நான் ஐ மீன் டு பி காமன் வித் தி ஃபோக்ஸ், எல்லாரோடையும் ஒத்து போகணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? கரிக்குலம் பத்தி, எஜுகேஷன் பத்தி எல்லாம் பேசிட்டு கடைசியா இல்ல ப்ரோ, எல்லாரோடையும் ஒத்து போகணும்ல, அதுக்காக வேண்டி ஒரு கேள்வியும் கேட்டுடலாம், தப்பு இல்லை இல்லையா? அப்புறம் நான் அந்நியமா பட்டுருவேன். யாரா அவன் திடீர்னு வந்தான் ஏதோ பேசுறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே, கரெக்ட் தான். தேங்க்ஸ் லட்சுமி ப்ரோ, ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. லெட் மீ லிசன். எனக்கு ஒரு கேள்வி ப்ரோ. ஓகே, இப்ப ஒரு டைம்ல வந்து இந்த பாகுபலி வந்துச்சு, அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் எல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்குமா? டைம் எடுக்குங்க. அந்த ஹீரோலாம் 2 வருஷம் 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கு யாருமே ரெடியா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அதை பண்றதுக்கு வந்து யாரா ஒருத்தர் தான் இருப்பாரு. ராஜமௌழி மாதிரியோ இல்லைன்னா சங்கர் மாதிரியோ, அந்த மாதிரி யாரா ஒருத்தர் தான் அந்த ரிஸ்க்ல எடுப்பாங்க பெருசா. அதனால தொடர்ந்து அந்த மாதிரி படங்களை எதிர்பார்க்க முடியாது. நீங்க சஞ்சய் லீலா பன்சாலி, ராஜமௌழி,
இந்த சங்கர் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மட்டும் தான் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அதனால அது தொடர்ந்து எதிர்பார்க்க முடியாது, வரும் அப்பப்போ இல்ல வரும். புரியுது ப்ரோ. அது பட்ஜெட், அது டைம் எடுக்கும், அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா அந்த மாதிரி மூவிஸ் வந்து பயங்கர ஹிட் ஆகுது. வந்து மக்கள் இப்போ இப்போ ரொம்ப கமர்ஷியல் மூவிஸ பார்த்து அதிகமா பார்த்து அந்த மாதிரி மூவி வந்தா அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு மூவி, வருஷத்துக்கு ஒரு மூவி ஒரு லாங்குவேஜ்லயாவது எடுக்கலாம். தமிழ்ல ஒருத்தவங்க, தெலுங்குல ஒருத்தவங்கன்னு. ஆனா அது டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி. ஆமா அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, ரொம்ப அதிகம். கேஜிஎஃப் எல்லாம் பாருங்க, யாஷ்லாம் வந்து 8-9 வருஷமா ஒரே கெட்டப்ல சுத்திட்டு இருக்காரு, தாடி வச்சுக்கிட்டு. 2 படம் தான் நடிச்சிருக்காரு, கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹீரோட கேரியர் எவ்வளவு இருக்கும்? 25 வருஷம் 30 வருஷம் இருக்கும். கிட்டத்தட்ட மோஸ்ட்லி அவர் வந்து 10 வருஷத்தை ஒதுக்கிட்டாருங்க கேஜிஎஃப்க்கு. 2 படம் நடிச்சிருக்காரு. இதே எல்லாருமே பண்றதுக்கு வந்து யோசிப்பாங்கல்ல, ஓகே இது பண்ணிட்டு வந்துட்டேன், கேஜிஎஃப் 2வும் பண்ணிட்டேன், ஓகே நான் அடுத்த ஒரு படம் நடிச்சா கேஜிஎஃப் மாறிட்டே ஆயிருமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, நான் வருஷம் ஒரு படம் நடிச்சுக்கிறேன், நான் இங்க இருக்க மார்க்கெட்டை வந்து வச்சுக்கிறேன் அப்புறம் நினைப்பாங்களே எல்லாரும். இப்போ பிரபாஸுக்கு என்ன ஆச்சு? பாகுபலி 1, பாகுபலி 2 ரெண்டுமே ஹிட். அதுக்கப்புறம் அவரும் முயற்சி பண்ணி கடைசியா போயிட்டாரு. சரி ஓகே, ராஜா சாப்னு ஒரு ராஜா சாப் தானே தெலுங்கு படம் நடிக்க போயிட்டாரு கடைசியா. அந்த ரிஸ்க்லாம் எடுக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க ஹீரோஸ்லாம். ப்ரோ பிரபாஸ்க்கு வந்து ராஜமௌலியே பிரேக் கொடுத்தாதான் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொரு பிரேக் கொடுத்தாலும் அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை இந்த சிக்கல் கூட இருக்குல்ல ப்ரோ. இப்ப இவர பிரபாஸ நம்ம அந்த மூவில பார்த்துட்டு அகைன் திருப்பி இதுல வந்து அக்செப்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் வந்து மக்களை திருப்பி அக்செப்ட் பண்ண முடியுதா இல்லையா? இல்ல திவ்யா, பிரபாஸுக்கு வந்து பாகுபலிக்கு முன்ன உள்ள படங்கள் பார்த்திருக்கீங்களா? அந்த அளவு பெருசாலாம் கிடையாது. அவரோட மிஸ்டர் பெர்ஃபெக்டோ, ஒரு மிர்ச்சி, ஒரு 2-3 படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப இந்த பாகுபலின்றது ஓடுது. அப்ப அதுல வந்து ஒரு கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு ராஜமௌலி அப்புறம் ஸ்டோரி எல்லாம் கான்டென்ட்டா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை சஸ்டெயின் பண்ணணும்னா பாகுபலியே திரும்பி எடுக்க முடியாது இல்லையா? இப்ப அவரு வந்து அவங்களுடைய இப்போ ஒரு ஸ்டோரி சூசிங் ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும்ல, அந்த பாயிண்ட்ல இருந்து அவர் வந்து கதை சூஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு சாகம், அதுக்கப்புறம் ஒரு படம் வச்ச இந்த கைரேகை வச்சு ராதேஷாம், இந்த மாதிரிலாம் போகும்போது அது அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ல தான் இருக்கணும். பட் நீங்க வந்து பாகுபலி லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதாவது யாஷ்க்கு இருக்கிற அதே ப்ராப்ளம் தான். அதை யாஷ் தள்ளி போடுறாருன்னு கார்த்தி சொல்றாரு. அவங்க அதுக்கு முன்ன எப்படி இருந்தாங்க? பாகுபலிக்கு யாஷ்க்கு வந்து அதுக்கு கேஜிஎஃப் முன்னாடி என்ன நடிச்சாரு எனக்கு தெரியாது. பட் பிரபாஸோட எல்லா படமுமே வந்து அவ்வளவு சூப்பர் பம்பர் ஹிட் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒரு லெவலுக்கு ஒரு ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ், மேபி ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் சூப்பர் ஹிட் அந்த மாதிரி தானே இருந்தது. அப்படித்தான் இருக்கும். இப்பயும் வந்து மேபி ராஜா சாப் ஹிட் ஆகலாம், அவரோட காமெடிக்கு ட்ரை பண்றாரு. ஸோ அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கார்த்திக் ப்ரோ, இப்போ ஹாலிவுட் படத்துல எது ப்ரோ ஹையஸ்ட் கிராஸ் தமிழ்நாட்டுல? அவெஞ்சர்ஸா ஸ்பைடர்மேனா? அவெஞ்சர்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். எண்ட் கேம் எவ்வளவு ப்ரோ? அது ஒரு 50 கோடி கிட்ட இருக்கும். ஓ சரிங்க ப்ரோ. 40% இருக்கும். ஓ சரிங்க ப்ரோ. ப்ரோ என்னன்னு தெரியல, நீங்க நிஜமாவே ரொம்ப சூப்பரா பண்றீங்க ப்ரோ. நீங்க ரொம்ப நேர்மையா பேசுறீங்க, ஆர்ட்ல இருந்து பேசுறீங்க. இந்த நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இந்த ரமேஷ் பாலா, பிஸ்மி அது மாதிரி ஆட்களா பார்த்ததுனாலயான்னு தெரியல, நீங்க நல்லா பண்றீங்க ப்ரோ. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு 45 வருஷம் வந்திருப்பியா? என்ன ப்ரோ எப்படி சொல்றீங்க? ஆனா கார்த்திக் அன்னைக்கு கூட ஒரு டாக்டர் வந்து சொன்னார்ல, உங்களுக்கு பிரச்சனை சொல்லுப்பா நல்லவர்னு. கொஞ்சம் கேப் விட்டு போப்பா. ஒரு 25 வயசு இருக்கும் உனக்கு. ட்விட்டர்ல வந்து 1 வருஷம் 2 வருஷம் இருப்பேன். என்ன வாழ்க்கை ஃபுல்லா பார்த்தேன். வாழ்க்கை ஃபுல்லா உங்களை மாதிரி நல்லவரை பார்த்ததே இல்லையே. நான் அப்படி சொல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ரமேஷ் பாலா, பிஸ்மி, இந்த மீடியால இருக்க ஜெர்னலிஸ்ட் அவங்க எப்படி இருக்காங்க?
கார்த்திக் ப்ரோனே இப்ப பிஜேபி எல்லாம் காஷ்மீர் ஃபைல்ஸ் அவ்வளவு பாராட்டி போடுவாங்க, இவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. கேட்டுக்க ராபின்சன், இதுதாங்க நேர்மை. இப்ப வந்து நிறைய தடவை ஸ்டாலினை பத்தினா அவரை பத்தினா நிறைய புகழ்ந்து பேசியிருக்காரு. இல்ல அத நேர்மைன்னு சொல்லக்கூடாது. இந்த கார்த்திக் நான் கேட்டது வரைக்கும் நான் சொல்றேன். அவர் வந்து ஒரு யதார்த்தமான பேச்சு தான் எல்லாரையும் இதாகுது. பிடிக்குதுன்னா பிடிக்குது, பிடிக்கலாம் பிடிக்கல, அவ்வளவுதான். தெரியலன்னா தெரியலன்னு ஓப்பனா அவரே சொல்லுவார் ஸ்பேஸ்ல. அவருக்கு தெரியல இல்ல தெரியலன்னா கூட அதை வந்து இட்டு கட்டி பேசுறது, தெரிஞ்ச மாதிரி பேசுறது, அந்த மாதிரி கார்த்திக் பேசுனதே கிடையாது. தெரியலன்னா தெரியல அப்படின்ட்டு. அது வந்து யதார்த்தமான பேச்சு தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஃபாலோவர்ஸ், இந்த ஸ்பேஸ் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு காரணமும் அதுதான் நான் நினைக்கிறேன். கார்த்திக் என்ன திடீர்னு எஸ்டிஆர் ஃபேனான்னு கேட்டீங்க. ஏங்க எஸ்டிஆருக்கு ஃபேன் எல்லாம் இருக்க கூடாதா? அவரு ஒரு சின்ன ஷோ இங்க யூகேல பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரியும் நினைக்கிறேன். எஸ்டிஆர் அடிக்கடி லண்டன் வருவாரு. சோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு எஸ்டிஆருக்கு. எஸ்டிஆருக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னு நீங்க சொல்லியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சும்மா கலாய்க்கிறது கேட்டேன். காமர்ஸ் இதெல்லாம் பேசிட்டு வந்து நானும் எஸ்டிஆரோட பெரிய ஃபேனுங்க, பெரிய பெரிய ஃபேனு. ரொம்ப என்ன சொல்ற, நிறைய கஷ்டம் எல்லாம் கோ த்ரூ பண்ணி வரவங்களுக்கு வந்து ஹீஸ் லைக் ப்ராப்பர் என்ன சொல்ற ரோல் மாடல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்யூஸும் பண்ணியிருக்காரு. பட் ஏதோ ஒரு நேர்மை அவர்கிட்ட இருக்கு. அதனால தான் நாங்க ஃபேன்ஸ் எல்லாம் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஹில் கம் அவுட். ஆல்ரெடி வந்துட்டு இருக்காரு. சோ பார்க்கலாம். என்ன ப்ரோ ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க பிரசாந்த் தானே வாய்ஸ மாத்தி பேசுறீங்களா? பிரசாந்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. இது பியூர்லி பிரசாந்தோட ப்ராப்பர் அத்தென்டிக் ஃபேன் கிளப். சூப்பருங்க. கேட்டுக்க ராபின்சன், இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் கேட்க என் தலைவர் இல்லாம போயிட்டாருன்ற ஒரு வருத்தம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ராபின்சன், சொல்லுங்க. நீங்க அந்த கரிக்குலம் சொன்னது ஐ திங்க் என்ன கான்செப்ட்னா, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லனா அக்கவுண்ட்ஸ் ஃபுல்லா படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா இங்க ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் அந்த கரிக்குலம், நான் மியூட்ல இருந்துட்டேன். இல்ல நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட இந்தியன் கரிக்குலம் முடிச்சுட்டு தான் நம்ம எல்லாரும், எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 80% ஒன்னு ஹையர் ஸ்டடீஸ்க்காக போவோம், இல்லைன்னா அங்க முடிச்சுட்டு இங்க ஒர்க்குக்காக வந்துரும். ஸோ இப்போ நம்மளோட ஒர்க் கல்ச்சரும் டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா பண்ணுவோம், படிக்க எல்லாமே இதா பண்ணுவோம். பட் அது ஓகே. பட் கம்மிங் டு இப்ப இருக்கிற ட்ரெண்ட், இப்ப இருக்கிற டெக்னாலஜிஸ்ல, இப்ப இருக்கிற ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இதுல நம்மளதும் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். ரொம்ப கேப்பா இருந்துச்சு. இப்ப எல்லாருமே மெட்ரிகுலேஷன் பண்றது இல்ல, எல்லாருமே சிபிஎஸ்இ பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் என்ன பார்த்தேன்னா, நம்ம பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நமக்கு அந்த கான்செப்ட், அந்த தியரி அது எல்லாத்தையும் நம்ம மண்டையில நல்லா ஏத்திடுவாங்க. ஜோஹோவோட ஒரு சிஇஓட இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னார், அவரும் ஐஐடியோட டிராப் அவுட் பண்ணிட்டு தான் யூஎஸ்ல போய் பிசினஸ் பண்ண. அவர் சொன்னாரு, நீங்க ஐஐடியே பெருசா நினைக்கிறீங்க, அங்கேயே ரீடிஃபைன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு, அங்கேயே ப்ராக்டிகல்ஸ்லாம் அதிகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிற பெரிய டெக்னிக்கல் காலேஜஸ்லயே வந்து நிறைய இருக்கு. இப்ப சிபிஎஸ்இ பண்ணவங்களாம் 50% தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா நம்மளோட இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் ஊர்ல போனாங்கன்னா 80-90 ஈஸியா எடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பேஸே தெரிஞ்சிடும். கரிக்குலம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. என்னன்னா அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா நான் எல்லா அக்கௌண்ட்ஸ், அந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம், ரெக்கன்சிலேஷன் எல்லாம் தெரியும். ஆனா இங்க யூகே வந்து ஒரு இன்வாய்ஸை ப்ராசஸ் பண்ணுங்கன்னா அது எந்த சிலபஸ்லயும் கவர் பண்ணல. அதுதான் பேசிக். சோ அது ஒரு
நம்ம ஊர்ல அண்ணாச்சி கடையில ஒருத்தன் வேலை செய்யறவனுக்கு மேக்ஸ் கால்குலேஷன் பயங்கரமா தெரியுங்க. அங்க வந்து டக்குனு சிஸ்டம் இல்ல ஆஃப் இல்ல அதுதான் தப்பு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணல நான் பேசுறப்ப சொல்லிட்டு இருந்தேன். எல்லா பிசினஸ் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிசினஸ் ஓபன் பண்றதுதான் பிரச்சனை. அது இன்வாய்ஸ் ப்ராசஸ்ல அத்தனை இருக்கு. அது 2 அக்கௌண்ட் ஹிட் பண்ணும், அப்பதான் உங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து கரெக்டான இது காமிக்கும். உங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இதுதான் இருக்கும். அதுதான் எல்லாம் பிசினஸ் தானே, என்ன ப்ராஃபிட் லாஸ் அண்ணாச்சி அது கிடையாது. அதனால தான் நிறைய பேர் இப்போ பிசினஸ் ஓபன் பண்றாங்க. பெரிய பெரிய இன்னைக்கு ஒரு கேஃபே பாப்பீங்க, ஒரு 2-3 மந்த்ஸ்ல அது இருக்காது. அதுக்கு காரணம் இந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு அக்கவுண்டிங் சிஸ்டம் இல்லாதனாலதான். பேசிக் கால்குலேஷன் சொல்றேன். நீங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் புரியுது, நீங்க சொல்றதெல்லாம் நீங்க இப்ப சொல்றது புரியுது. பிசினஸ் பண்றீங்க. கார்த்திக் ப்ரோ, குட் நைட்லாம் எவ்வளவு கிராஸ் ப்ரோ தமிழ்நாட்டுல? ஹலோ கார்த்திக் பேசுற கேட்கலையே. கார்த்திக் கேக்குதா? லட்சுமி கேக்குது கார்த்திக் பேசுறது? நான் பேசவே இல்லை. பேசினாதான் கேட்கலையா? ஏன் நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. நடுவில் நீங்க 2 பேர் பேசினது கேட்கல. நீ மதுரை மீனாட்சி. அதுக்கப்புறம் சிட்டி ஒரு கேள்வி கேட்டாரு. சிட்டி கேளுங்க திரும்ப. என்ன சிட்டி? குட் நைட் எவ்வளவு ப்ரோ கிராஸ் தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 10 கோடி 9+ நினைக்கிறேன். 9+. சோ இப்போ வந்து நீங்க நல்ல படம் எடுத்தாலும் இன்னைக்கும் ஓடும். நீங்க முன்ன ப்ரீ பேண்டமிக் ஓடுன மாதிரி இன்னைக்கும் ஓடும் அதே அளவுல. கரெக்ட் தானே ப்ரோ? ஓடிட்டு இருக்கு. இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஓகே சரி ப்ரோ. இவனுங்க கஞ்சா அடிச்சுக்கிட்டு அடுத்தவங்க கழுத்து இருக்கிற படம்லாம் ஓடுறதில்ல. அதை தாண்டி வந்து ஃபீல் குட் மூவி தான் ஓடிட்டு இருக்கு இந்த 1 வருஷமா. ஓ சரி ப்ரோ. சரி ப்ரோ, என்ன ஃபைட் கிளப்புக்கு வந்து நன்றி தெரிவிச்சு பெரிய போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு அவரு. யாருங்க? அவர் தான் ப்ரொடியூசர் தான், லோகேஷ் கனகராஜ். எல்லாருக்கும் படம் பெரிய வெற்றி அடைய இருக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட்டுக்கும் நன்றி. ஏதோ பெரிய போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாரு நினைக்கிறேன் ஃபைட் கிளப்புக்கு. சொன்னா ஏத்துக்க வேண்டியதான். ப்ரோ, இன்னைக்கு என்ன சினிமா மட்டும் தான் டாபிக்கா? அதிகமா அரசியல் நிறைய பேசுறதுனால யாருமே நீ சினிமாவே பேசல. நீ அரசியலும் பேசல, சினிமாவும் பேசல. இல்ல யாருமே பேசல, அதனால தான் வேணாம் அரசியல் பேச வேணாம். கரியர் கைடன்ஸ் வழங்குவது நீங்க கரியரை பத்தி பேசிட்டு இருந்தோம். வழங்குவது கார்த்திக். ஹிரியா பார்த்தாலே ஏதாவது நான் ஏதோ ஒன்று சொல்ல வருவேன். நடுவில் வந்து ராபின்சன் வந்து பூந்து டைவர்ட் பண்ணி விடுறாரு. சரி வேணாம், ஒரு சொன்ன பூம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால வேணாம். சும்மா சொல்லி வந்துருச்சுல சொல்லுங்க. சொல்லனாலும் பூம்பர் தான் சொல்லுவாங்க. சொல்லிக்குவாங்க அப்படிதானே. இந்த கரிக்குலம்லாம் சொல்றீங்களா, அது என்ன தியரியில இருக்கிறது படிக்கிறது சொல்றீங்களா? அதுதானே என்ன பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. சிலபஸ் தான். சிலபஸ் இல்ல நீங்க படிக்கிறீங்கல்ல, சிலபஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கனா ஸ்டேட் போர்டு கார்த்தி, ஸ்டேட் போர்டு மெட்ரிக் அதான சொல்றீங்க. அதுதான் அது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து ஒரு படிப்புக்கான வேலை அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கு. அப்படி ஒரு தப்பான ஆங்கிள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தோன்றது என்னன்னா, அது கிடையவே கிடையாதுங்க. அப்படி எஜுகேஷனுக்கும் படிப்புக்கும் அறிவுக்கும் இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது. படிப்புன்றது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். அவ்வளோதான். ஒரு ஜிம்முக்கு போகிறோம், புல்லப்ஸ் எடுக்கிறோம், தம்பிள்ஸ் எடுக்கிறோம், கையை ஸ்ட்ராங் பண்ணுறோம் அப்படின்னா யாரையும் போய் அடிக்க போகிறதுக்கு எடுக்கல, உடம்ப ஸ்ட்ராங் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்படியான ஒரு வேலை தான் அது எஜுகேஷன். படிக்கிறது இணையா சிரிக்கிற ராம்சன் பைத்தியம் இதை சொல்லி முடிக்கிறது சொல்றது. அப்படி நீ மூளைக்கு கொடுக்குற எக்ஸசைஸ் தான் படிப்பு. நீ எந்த காலத்துலயுமே நீங்க படிக்கிற ஃபார்முலாவெல்லாம் போய் யூஸ் பண்ண போறதே கிடையாது லைஃப்ல. நீங்க A+B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா,
நீங்க ட்ரிகாமெட்ரி அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போறவே இல்லை. ஆனா மைண்டுக்கு வந்து ஒரு படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். அது படிச்சா இது இது இப்படி போகணும், இது இப்படி யோசிக்கணும். அந்த மைண்டுக்கான எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் படிப்பு. அப்படிதான் எனக்கு தோணுது. இந்த ராபின்சன் ஏதாவது விளக்கம் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க, பூமர் அதை தான் கொடுப்பாரு, கேட்டுக்கோங்க. அதை அப்படிதான் பார்க்கணும் எல்லாத்தையுமே. நீங்க நீங்க எல்லாத்தையுமே வந்து படிச்சுட்டீங்க. நீங்க பேசும்போதே கூட ஒரே விஷயத்த வந்து திரும்ப திரும்ப பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸ்டேஜ்ல பேசுறாங்க இல்லையா, நிறைய பேச்சாளர்கள்லாம் பேசுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பேச பேச வந்து ரொம்ப ஈஸியா வந்துடும். அதுவுமே ஒரு படிப்பு தான், அப்படிதான் வரும். நீங்க படிச்சுட்டீங்கன்றதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே கூகுள்ல வந்துட போகுது இன்னைக்கு. எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருது. அப்ப நீ யாருக்கு தெரியாத விஷயத்த ஒன்றும் கண்டுபிடிச்சு படிக்க போறது இல்லை. உன் மைண்டுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணி உங்க மைண்டை வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ற அளவுக்கு ஃபிட்டா வச்சுக்கிறீங்க அப்படின்றதுதான் படிப்பு. அதுதான் நீங்க சொல்ற கரிக்குலம். அப்படிதான் வரும். அதுல யார் ஃபிட்டா இருக்காங்களோ அவங்க செலக்ட் ஆகிறாங்க. நீங்க அதை விட்டு நான் படிச்சுட்டேன், நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன் எனக்கு வேலை கொடு, நான் டாக்டர் படிச்சிட்டேன் எனக்கு வேலை கொடு, அது 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 கிடையவே கிடையாது. அதெல்லாம் அது வந்து தப்பான கைடன்ஸா போயிட்டு இருக்கீங்க நிறைய பேத்துக்கு. ஏன் படிக்கிறீங்கன்னே தெரியாம படிச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஏன் படிக்கிறீங்க, எதுக்காக படிக்கிறீங்கன்னே தெரியாம படிச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர். இல்ல ஜி, ராபின்சன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்க படிக்கிறதே எங்களாலதான் அப்படின்னு சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். நீங்க படிக்கிறதே எங்களாலதான். அவன் சொல்லுவான் படிச்சதே பெரியாராதான், படிச்சதே வந்து திமுக திராவிட மாடல் தான் பேசுவானுங்க. அது ஓகே, அது தனி டாபிக். படிப்புன்றது ஒரு எக்ஸசைஸ் தான், மைண்டுக்கான எக்ஸசைஸ் தான், அவ்வளவுதான். அந்த மைண்டுக்குள்ள நீ என்னன்றதை சேர்த்துக்கிறோம், என்னிடத்துல அந்த மைண்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறியோ அதெல்லாம் வந்து உனக்கு எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். அப்படிதான் அது பார்க்கணும். அதுக்கு உனக்கு வந்து ஒரு கராத்தே கத்துக்கிட்டேன், பிளாக் பெல்ட், ஒயிட் பெல்ட், எல்லோ பெல்ட்ன்ற மாதிரி வந்து உனக்கு பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிகாம், எம்பிஏன்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அந்த பட்டத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உனக்கு கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். அதுக்காக படிக்கவே இல்லாதவங்க முட்டாளும் கிடையாது, எல்லாம் படிச்சு டிகிரியா வச்சுட்டு இருக்கவங்க புத்தாலாம் கிடையாது. இல்ல ஜி, படிக்கின்றது விஷயம் அதுதான். இல்ல ஜி, முரசொலி படிக்கிறவங்களா என்ன வாங்கன்னு சொல்லுங்க ஜி. ஏங்க அவங்க படித்த முட்டாளுங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க இப்போ அரசியலை பத்தியே பேசிட்டு விமர்சகர்கள்லாம் வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அரசியல் பண்ற அரசியல்வாதிகள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அது அவங்க படிப்பு, அவ்வளவுதான். எனக்கு ஒரு டவுட். நீங்க படிப்பை வந்து சிம்பிளா சொல்லணும்னா படிப்பை நாலேஜா பார்க்கணுங்க. அது விட்டு வந்து இது வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டா வேலை, நான் வந்து காமர்ஸ் படிச்சுட்டா வேலை, நான் பாட்னி படிச்சுட்டா வேலை, நான் அக்ரிகல்ச்சர் படிச்சா வேலை அப்படின்னு பார்க்காம அதை நாலேஜா பார்த்துட்டீங்கன்னா அது எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா தக்க சமயத்துக்கு உதவலன்னா அதை தாண்டி ஆமா, ஒரு விஷயம் தக்க சமயத்துக்கு உதவலன்னா அது பேரு வேஸ்ட் தான். எவ்வளவு பிடிச்சாலும் ஒரு 4 பேருக்கு உதவலன்னா அது வேஸ்ட் தான். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நீ பார்க்க முடியும். விட்டுரு, உனக்கு ஒருதான் பாரு. ஒரே சான்ஸ். ஓகே, பேசுங்க, நீங்க பேசுங்க ஈஸ்வர். அதுல ஒரு புத்தகம் வீட்டுல வச்சிருக்கிறதும் ஒரு புத்தகத்தை பொதுவான இடத்துல வைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. உங்களோட வீட்டுல ஒரு புக் இருக்கு இல்ல, ஒரு புத்தகம் ஒரு பொதுவான இடத்துல வைக்கிறீங்க, ஒரு நூலகம் மாதிரி. அங்க இருக்கிறதும் நீங்க எழுதி ஒரு புத்தகத்தை வெளியிடுது, நீங்க எழுதி நீங்களே வச்சுக்கிறீங்க ஒரு புத்தகத்தை, அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. அந்த புத்தகம் எழுதுறதுக்கான அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்? நீங்களே எழுதி வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஒரு பொதுவான இடத்துல வைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. நீயே சொல்லு தம்பி, நீயே சொல்லு. ஏன்னா ஒரு விஷயத்த 4 பேர் தெரிஞ்சுக்கணும், நம்ம அவங்களோட கண்ணோட்டத்துல எப்படி என்ன சொல்ல வராங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்பதானே அது புரிய வரும். நம்மளே வச்சுக்கிட்டா அது யாருக்கு பயனற்றது தானே. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கு இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரிதான் அவங்கவுங்க கொள்கையும். ஒரு கொள்கையை ஒரு அளவுக்கு தான் வச்சுக்கணும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வச்சுக்கிட்டா அதுவும் ஆபத்து தான். ஏன்னா இந்த கொள்கையை நான் பிடிப்போட இருக்கேன்,
ஏன்னாச்சுங்க எந்த கொள்கையும் ஒரு பிடிப்போட இருந்தேன்னு மற்ற கொள்கையை நம்ம ஏற்க மாட்டோம். மனசு ஏற்காது ஃபர்ஸ்ட். எல்லா கொள்கையும் செவி கொடுத்து கேட்டாதான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரிய வரும். ஏன்னா பிளைண்ட் ஃபோல்டா யாரையும் எதிர்க்க முடியாது இங்க. ஏன்னா இந்த கொள்கைகள்லாம் இங்க தேவையில்லை. ஏன்னா ஆதரவு இருந்தா எதிர்ப்பு இருக்கதான் செய்யும் கொள்கைகள்ல. அதை போயிட்டு நம்ம இது பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன போய் திராவிட அடுத்த கொள்கை யாருக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்க வந்துருவோம் போல யாரும் கொஞ்சம் ஓப்பனா சொல்ல சொல்லுங்க. இல்ல இப்ப திராவிடன்னு இருந்தா கடைசியா அது வந்து எதுக்கு இல்ல திராவிடம் எதனால தோன்றுது? இல்ல இங்க மருமனால இது கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதுன்னு. படிப்பு ஒரு விஷயம்தான், ஒரு வழித்தடம் தான். அதுல இருந்து உங்களுக்கு என்ன கெயின் கிடைக்குதுதான் நாலேஜ். இப்ப ஒரு பையன் ஸ்கூலுக்கே போகல, இது செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் டைரக்டா 10th மட்டும் போய் எக்ஸாம் எழுதுறான். எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுக்கிறான், 480. இல்ல 480 மார்க்ஸ் எடுத்துடுறான். ஆனா அவன் அவனோட கடந்த கால வாழ்க்கையில அவன் இது ஆனா அவன் இன்னொரு விஷயத்த அச்சீவ் பண்றான் ஸ்போர்ட்ஸ்ல. அப்ப அந்த இதுவும் அவனுக்கு இதாகுது இல்ல. ஸ்கூலுக்கு போய் வருஷம் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு போறான். ஆனா அவனோட மார்க் 430 தான். ஆனா ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆகல. என்ன காரணம்? ஏன்னா அவனுடைய சிந்தனை பல இதுல இருந்தாலும் அவனோட நாட்டம் எதுல இருக்குதுன்னு முக்கியம். ஏன் அததானே கரெக்டா சொல்றீங்க. நீங்க 430 மார்க் எடுத்துருக்கீங்க போல. நான் 430 ஏங்க நான் 443ங்க. ஏங்க அவ்வளோலாம் எடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. என் மார்க்லாம் அதுக்காக மார்க் இவ்வளவுதான்னு நீங்க ஒரு மார்க்குள்ளார வந்து நின்று அதை ஒரு பிரச்சனையே ஆக்காது. படிப்பு முக்கியமா, படிப்பு முக்கியம் தேவையில்லையா? படிப்பு முக்கியம்தான், படிப்பு முக்கியம். ஆனா தனித்திறமைகளை வளர்த்துக்கணும். இன்னைக்கு காலகட்டத்துல செல்ஃப் இண்டிவிஜுவலா சில திறமைகள் இல்லைன்னு இங்க சர்வே பண்ண முடியாது எதையும். இப்ப பாருங்க, லக்ஷ்மியில வந்து சாஃப்ட்வேர்ல தான் ஒர்க் பண்றாரு. இது வந்து ட்விட்டர்ல பெரிய ஒரு இது வச்சிருக்காரு, ஃபேன் பேஸ். ஏங்க அது ஃபேன் பேஸ் குடிச்சா கூட தெளிவா பேசுறேன் ஓரளவுக்கு. ஃபேன் பேஸ் வச்சு இருக்க சம்பந்தம் இல்லாம என்ன ராமச்சந்திரன் இதெல்லாம் கேட்க மாட்டியா? அவரை பார்த்து ஈர்ப்பு. சீக்கிரம் சொல்லி முடிங்க. நான் ஒரு 2 விஷயம் மட்டும் பேசிக்கிறேன். ஏன்னா எனக்குமே புரியல நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு. ஓகே, என்னுடைய புரிதல் படி கல்வி இப்ப ஸ்கூலுங்கிறது முன்னாடி இந்த பாடசாலைங்கிறது தான் ஆக்சுவலா அது வந்து சொல்லித்தரதுங்கிறது வந்து புத்தகத்துல உள்ளதோ இல்ல வந்து ஒரு தியரியோ அது மட்டும் கிடையாது. ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, எல்லாமே லைஃப் லெசன் இல்லைங்க. அது அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து ஒரு ஒழுக்கப்படுத்துறது தான். ஒரு இப்போ ஒரு நிமிஷம் பிரதர், என்ன முடிச்சிட விடுங்களேன். இப்போ நீங்க ஒரு 18 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ல எடுத்துட்டு போயிட்டு இவன் இதுதான் இப்படியே ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு அவனை முடிச்சு விட்டுறீங்க. கேக்குது ஈஸ்வர், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இல்ல அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் சில பேரோட ஐடியா கூட வாங்கிக்கலாம். நாளைக்கு பக்கா இருக்கா? பக்கே ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் எதுக்கு படிக்க சொல்றாங்கன்னா, அங்க போய் கத்துக்கிறத விட மனசு ஃபர்ஸ்ட் அலப்பாயும். ஒரு அந்த சின்ன வயசுல இருந்து அந்த அடலன்சஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு 18 வயசு வரைக்கும் அந்த ஸ்கூல் காலேஜ்னு போற அது ஏன்னா நம்மள ஒழுக்கப்படுத்துறது தான். அங்க போகாம இருந்தோம்னா டெஃபினட்டா வந்து நம்ம மனசு கண்ணா பின்னான்னு பாயறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு மனுஷனா குழந்தையிலேருந்து அவனை வந்து ஒரு நெறிப்படுத்தி ஒரு ஒழுக்கப்படுத்தி ஒரு சிஸ்டமா, அதாவது கண்டபடி அலப்பாயாம ஒரு கான்சென்ட்ரேஷன் கொண்டு வர்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலு அதெல்லாம் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ல என்ன படிக்கிறோமா, இந்த பாடம் கத்துக்கிட்டோமா, ஹிஸ்டரி படிச்சோமா, மேக்ஸ் படிச்சோமா அதெல்லாம் தாண்டி பல வருஷம் கழிச்சு கடந்து வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நீங்க மத்தவங்க கூட எப்படி அதாவது வேறுபாடு இல்லாம பழகிருப்பீங்க. நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போதுதான் வந்து இவங்க நிறமா இருக்கட்டும் இல்ல மதமா இருக்கட்டும் அந்த வேறுபாடெல்லாம் உங்கள் மனசுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இருக்காது. நீங்க வந்து ஒரு எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க, முஸ்லிம். அதுதான் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களை வந்து ஒரு ஒற்றுமையை பலப்படுத்துறதுக்கு தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்லாம் இருக்கணும். ஆனா இப்ப உள்ளவங்கலாம் வந்து
படிங்க படிங்க படிங்க, நீ வந்து ஒரு கோலை செட் பண்றது அதை வேற மாதிரி கொண்டு போறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, படிப்பு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எப்ப வந்து அது வேல்யூ போகுதுன்னா, இப்போ முன்னாடிலாம் வந்து படிக்கிறது எதுக்குன்னா, அதை படிச்சாதான் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகணும்னு ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க. அப்ப படிச்சவங்க நீங்க ஒரு ஒரு ஃபியூ ஜெனரேஷன்ஸ் பேக்ல உள்ள படிச்சவங்கன்னா, ஒரு நம்மளும் இப்ப அதே புக்கை தான் படிச்சிருப்போம். அவங்க இதை விட கம்மியான புக்ஸ் தான் படிச்சிருப்பாங்க. கம்மியான டைம் கூட படிச்சிருப்பாங்க. நிறைய டெக்னாலஜி இல்லாம படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய அறிவு வந்து, ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்டடா படிச்சிருப்பாங்க. நம்ம படிச்சாதான் நமக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப கிடையாது. நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா வச்சிருக்காங்க. அது எஸ்பெஷலி நம்ம இந்தியால எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. பேரண்ட்ஸே வந்து என்ன பண்றாங்க, படிக்க வைக்கிறாங்க. யூஜி வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. 10வது 12வது யூஜி பிஜி படிக்க வச்சு ஒரு பையனையும் பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்து பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் தப்பு. நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து அந்த கோத்ரூ ப்ராசஸ்ல எதுவுமே அவங்க கான்சென்ட்ரேட்டடா பண்ண மாட்டாங்க. கடமைக்குன்னு பண்றவங்க தான் இருப்பாங்க. நல்லா படிக்கிறவங்க கூட அந்த நாலேஜ தான் அவங்க ஐ மீன் என்ன சொல்றது, அந்த அவங்களோட பிரெயின் தான் தெரியுமே தவிர, பட் அவங்க எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம், படிச்சு நம்ம இப்ப பிஜி அப்படிங்கறது நம்ம செலவு பண்ணி படிக்கணும். அட்லீஸ்ட் யூஜி வரைக்குமே அதை படிக்க. மேல் படிப்பாது நீங்க அது வெளிநாட்டுல தான் அப்படிதான் பண்ணுவாங்க. அது பேசிக் எஜுகேஷன் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உன் வாழ்க்கையில நீ தான் பாத்துக்கணுங்கும் போது அவங்களுடைய தேடல் வந்து அது அதிகமா இருக்கு. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். பட் என்ன பண்றது, செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் பேரண்ட்ஸ். சும்மா ஏங்க அந்த மேல வந்து வெளிநாட்டுல பேசிட்டு வெளிநாட்டுலயே கஞ்சா அடிச்சு சுத்திட்டு இருக்காங்க, ட்ரக்ஸ் அடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க சும்மா வெளிநாட்டுல இந்த பகிரன்ல இருந்து ஒருத்தர் பேசிட்டு இருப்பான் ராம்சன், அவன் பேசுற மாதிரி பேசாதீங்க. எல்லா கண்ட்ரிலயுமே எல்லாருமே இருக்கானுங்க, எல்லா பொறுக்கியும் இருக்கானுங்க, எல்லா யோக்கியனும் இருக்கானுங்க, படிக்கிறவனும் இருக்கான். ஏன் யூஎஸ்ல இருந்து இங்க இருந்து போய் யூஎஸ்ல வேலை செய்யறாங்க தமிழர்கள், ஏன் போறாங்க? ஏன் அங்க படிக்கிறவனே இல்லையா? அங்கெல்லாம் வந்து வெல் டு டூ ஃபேமிலி, டிக்னிட்டி தெரிஞ்ச நாலேஜ் இருக்க ஃபேமிலி, பிறந்தது யூஎஸ்ல இருந்து வாழ்ந்தவங்க, அவங்களாம் படிக்க வச்சிருவாங்க. அப்படி கிடையாது. அங்கேயும் பொறுக்கி பசங்க இருக்கானுங்க, இங்கேயும் பொறுக்கி பசங்க இருக்கானுங்க. நீங்க அப்படி வந்து பிராண்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரி அப்படி இருக்கு, இந்த கண்ட்ரி அப்படி இருக்கு. இங்க இருந்தாங்க நிறைய படிச்சுட்டு போறாங்க, யூகேக்கு போறாங்க, யூஎஸ்க்கு போறாங்க, வேலை செய்யறாங்க. அது கிடையாது. எல்லா இடத்துலயுமே அப்படித்தான் இருக்கு. அது தப்பு. நீங்க சொன்ன பாயிண்ட் தப்பு. நீங்க ஃபர்ஸ்ட் அது வந்து அப்படி நினைக்காதீங்க. இந்த யாராவது இந்த ஃபாரின்ல அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இந்தியால அப்படி இல்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்தியாலாம் வந்து பல கண்ட்ரியை விட இன்னைக்கு மேல இருக்கு. இந்தியா இன்னைக்கு 180 கண்ட்ரிக்கு மேல இருக்கு உலகத்துல. அப்படின்னா இந்தியா வந்து டாப் 10க்குள்ளதான் இருக்கு நிறைய இடத்துல. நீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் ஃபாரின் அப்படி இருக்கு, ஃபாரின் இப்படி இருக்குன்னு பேசவே பேசாதீங்க. அது ரொம்ப தப்பு. அது இல்ல ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. அது வந்து என்னன்னா, அது எல்லாருமே வந்து மாயே ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு பண்ணிட்டு இருக்க வேலைதான். அங்க படிச்சாதான் அப்படி, இங்க படிச்சாதான் அப்படி அப்படின்னு நிறைய பொறுக்கி பசங்க சுத்துறானுங்க. யூஎஸ்லயும் நிறைய பொறுக்கி பசங்க சுத்துறானுங்க, கஞ்சா அடிச்சுக்கிட்டு ட்ரக் அடிச்சுக்கிட்டு. பெரிய ப்ராப்ளம் தான். ரெண்டாவது இங்க இருந்து படிச்சுட்டு போற நிறைய பேர் யூஎஸ்ல வேலை செய்யறாங்க. நான் அப்படி வந்தோம்னா திவ்யா, இன்னொன்னு நீங்க சொன்னீங்க நம்ம ஃபேமிலியில வந்து பிஜி வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு. இங்கேயும் அதேதான். இங்க வந்து இப்போ காலேஜ் படிக்கிறது 12th வரைக்கும் வந்து பப்ளிக் ஸ்கூல் ஃப்ரீனா கவர்மெண்ட் கொடுத்துருது. நான் யூஎஸ்ல தான் இருக்கேன். காலேஜ் வந்து எவ்வளவு காசு தெரியுமா உங்களுக்கு? அண்டர் கிராஜுவேட் நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. அந்த காலேஜுக்கு அந்த பசங்களுக்கு 15 வருஷம் 20 வருஷம் சேர்க்கணும். பிஜி படிக்கணும்னா அதை விட காசு. அவங்களுடைய தாத்தா பாட்டி சேர்த்து வச்சு கிஃப்ட் கொடுத்து இந்த பசங்க காலேஜ் படிப்பாங்க. இங்க நிறைய ஃபேமிலிஸ்ல அவங்களே படிக்கிறது இல்லை. அப்படி படிக்கிறவங்களதான் லோன் போட்டு படிக்கிறாங்க, தனியா படிக்கிறவங்க. அந்த லோனையுமே கவர்மெண்ட் இந்தியா மாதிரி இப்ப வேவ் ஆஃப் பண்றாங்க. இப்ப ஜோ பைடன் வந்து வேவ் ஆஃப் பண்ண ட்ரை பண்றாரு. அது பாலிடிக்ஸ் இருக்கு. வேவ் ஆஃப் பண்ணணும், தள்ளுபடி பண்ணணும், பண்ணக்கூடாது, அது சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு ஒரு அந்த 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 லோனை வந்து வேவ் ஆஃப் பண்ணாதான் அந்த பசங்களால அடுத்த வேலைக்கு, அடுத்து படிச்சு முடிச்சு என்ன அடுத்து வீடு வாங்கணும். அப்பதான் அந்த எக்கானமி ரொட்டேட் ஆகுது இல்லையா? அதெல்லாம் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அவன் காலத்துக்கு அந்த கடனை கட்டுற அளவுக்கு காசு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் நிறைய படிக்க வைக்கிறாங்க. கார்த்தி சொன்ன மாதிரி காலேஜ் டிராப் அவுட்ஸ், ட்ரக் அடிக்ட்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. எல்லா பக்கமும் எல்லாரும் படிக்காதவங்களதான் இருக்காங்க, படிக்க முடியாதது. அது ஒரு மாதிரி, அது வேற மாதிரி. இது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுது திவ்யா, அவ்வளவுதான். இல்ல அது என்ன காரணம்னா, சினிமா வந்து ஒரு பெரிய பிரச்சனைங்க. இங்க சினிமா என்ன தெரியுமா, யூஎஸ்ஏ காட்டும் போது அழகா காட்டுறது, யூஎஸ்ஏ நியூயார்க்க
வாஷிங்டன் இதெல்லாம் காட்டிட்டு அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து அப்படியே போறோம் எல்லாருமே வந்து ரோல்ஸ் ரைஸ்ல போற மாதிரியும் கோட் ஷூட் போட்டு நிக்கிறவங்க மாதிரியும் யூஎஸ்ஏ காட்டுறது, லண்டனை காட்டுறது, இப்படி காட்டுறது. சென்னையை காட்டினா, தமிழ்நாட்டை காட்டினா கஞ்சா அடிச்சு சுத்துறவன், பீட் அடிச்சு சுத்துறவன், அடுத்த ஒரு ஒரு பிள்ளைய பிடிச்சி ரேப் பண்றவன் இப்படி காட்டுறது. கேட்டா இங்க ரியலா படம் எடுக்கிறேன்னு காட்டுறது. அங்க வந்து எடுக்கும்போது அப்படி காட்டுறது இல்ல. இங்க பிரச்சனை அதுதான். நீங்க வந்து இங்க இருக்கோம், யூபியில இருக்கோம், பீகார் இருக்கோம், யாரை பாப்பீங்க? பானிபூரி வைக்கணும் பாப்பீங்க. அவன் வந்து வேலை இல்லாம வந்து பஞ்சாபுலிக்கு வந்தவன், அவனை பாக்குறீங்க. ஆனா நீங்க யூபி பீகார்ல இருக்க பணக்காரன் நீங்க பார்த்ததே கிடையாது. குஜராத்ல இருக்க பணக்காரன் நீங்க பார்த்ததே இல்லை. அப்ப என்னன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி யார் தெரியுதோ அவங்க தான் பார்ப்போம். யூகேல இருக்கவங்க பணக்காரன் தான் போல இருக்கு, எல்லாம் வெள்ளையா இருக்கானுங்க, அழகா இருக்கானுங்க, எல்லாருமே ரோல்ஸ் ராய்ஸ்ல போறானுங்களே, பிஎம்டபிள்யூல போறானுங்க பாக்குறோம். அங்க வந்து அங்க இருக்கிற பொறுக்கி பயிலங்க நீங்க பாக்குறது கிடையாது, அவனுக்கு காட்டுறதும் கிடையாது. ஆனா இங்க இருக்கவங்க காட்டிட்டே இருக்கானுங்க சினிமால திரும்ப திரும்ப. அதை காட்டுறதுனால நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, அந்த கண்ட்ரி எல்லாம் வந்து நீங்க பாக்குறதா அந்த கண்ட்ரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. யூஎஸ்ல நீங்க இந்த கிரைம் செல்வாஜ், இந்த கிரைம் ஸ்டோரி எல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு யூடியூப்ல, ஒரு பேரு மறந்து போச்சு, எடுத்து பாருங்க. எப்படி எல்லாம் கொலை பண்ணிருப்பானுங்க பாருங்க. இந்த மாதிரி கொலைகள்லாம் யாராலையும் வர முடியாது. யூஎஸ்ல பண்ற கொலைகள் மாதிரி அப்படியான கொலைகள்லாம் யாராலையும் பண்ண முடியாது. குடும்பத்துக்குள்ள நான் சொல்றது, குடும்பத்துக்குள்ள அம்மா வந்து பையனை கொலை பண்ணது, அவங்க பொண்ணை கொலை பண்ணது, அப்பா வந்து பையன், அந்த மாதிரி கொலைகள்லாம் இந்தியாவில் நடந்திருக்கவே நடந்துக்காது. அவ்வளோ கல்ச்சர்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு எமோஷன்ன்றது பெருசாவும் இருக்காது. அப்படியான கொலைகள் இருக்கும். அவ்வளவு கேவலமான கொலைகள். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படிலாம் ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம சும்மா வந்து யூஎஸ், யூகே, அந்த ஃபாரின்ல இருக்க அந்த ஒரு 20-30 அடுக்குமாடி பில்டிங்கை மட்டும் பார்த்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது கிடையாது. அப்படி கிடையாது பிரதர், அப்படி கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அந்த நியூயார்க்கு இந்த படங்கள்ல பார்த்து நம்ம அதை பார்த்து நான் பேசல. நான் வந்து ஆக்சுவலா நம்மளை விட வெளிநாடு பெட்டர், எல்லா வகையிலும் பெட்டர்ன்னு நான் எங்கேயுமே சொல்லல. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இங்க நம்ம நாட்டுல பிள்ளைங்களை வந்து என்ன சொல்றது, நீங்க படிக்கிற வரைக்கும் ஓகே, ஆனா ஒரு பிள்ளைங்களை வந்து படிச்சு முடிச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த கல்யாணம் பண்ண அவங்க பேர குழந்தைங்களை பாத்துக்கிற வரைக்கும் எல்லாமே பேரண்ட்ஸ் அந்த அதிக பாசத்தினா அந்த பொறுப்பை ஓவரா எடுத்து அதுவே நாளைக்கு பிரச்சனையா வருதுன்னு சொல்றேன். அது நல்லதுதாங்க, நல்ல விஷயம். சிஸ்டர், நான் என்ன சொல்றேன்னா, இங்க ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓவர்சீஸ்லயோ நீங்க வந்து அப்ராட்லயோ இங்கேயாவது வந்து அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுக்கு பாதி பேர் ரெடியா இருக்காங்க. அதெல்லாம் வந்து அப்பா அம்மா 7வது 8வது கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் தான் வாழ முடியும். கேட்க வந்து பேச வந்து வேற விஷயம். ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற ஏனப்பா கார்த்தி, ஏனப்பா ஐயப்பா ஸ்பேஸ் போட்டா ஏதோ பேசுறீங்க, எங்க ஊருக்காரன் லட்சுமி ஸ்பேஸ்ல ஏதோ பேசுறீங்க, படிப்பு நல்லா பேசுறீங்க. தானப்பா படிப்பு வந்து இந்தியா தமிழ்நாடுக்காரனா எல்லா மொழியும் பேசுவான், தமிழ்நாட்டுல எல்லா மொழியும் பேசுவான். ஃபாரினோடப்பா நீங்க பேசுங்கண்ணே, தெலுங்குல ஏதாவது பேசுங்கண்ணே, குஜராத்தில பேசுங்கண்ணே. இருப்ப தம்பி தமிழ் பேசுறேன் சார். தெலுங்கு ஓரளவுக்கு தெரியும், மாத்தனாலும் ஒசரனு இது கன்னடாண்ணா. இல்ல ஆமா கன்னடா தான் கேட்டாரு. தம்பி தமாஷ் ஸ்பேஸ் போடுறது தம்பி, லட்சுமி ஸ்பேஸ் இருக்கிறது, லட்சுமி உருவப்பட்ட லட்சுமி ஸ்பேஸ் இருக்கு, அதாவது கரெக்டா பேசுறேன். யாரோ படிப்பு வந்து படிச்சு போட்டு அவங்க நாலேஜ் வளர்த்துக்கிட்டு தான் தெரியுமா. எல்லாரும் நல்லா பேசுறாங்க. கெட்டு போறது அவனோட விருப்பம், சரியா. அவனா யாரையும் கெடுக்க வேண்டியதில்லை, அவன் கெட்டு போற அவன் விருப்பம். நல்ல யாரோ ஒருத்தர் வெளிநாடுக்கு ஒரு லேடி பேசினாங்க, நல்லா தங்கச்சி ஒருத்தர் நல்லா பேசினாங்க. இந்த ஸ்பேஸ் வந்து எங்கேயோ போகுது கார்த்தி. ஏனப்பா என்னோட தம்பி லட்சுமி ஸ்பேஸ்ல தான் வரணும். அப்படி விஜய் யாரும் பேசுனீங்களே எப்படி சார்? பாயிண்ட் ஏதோ ரிஜெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைச்சோம். நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இரு தம்பி, நீங்க ஏதோ சொன்னீங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணுவீங்கன்னா இவங்க அவங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பாயிண்ட் சொன்னீங்க,
தம்பி உன்னோட பாயிண்ட் சொல்லு, நான் பேசுறேன். உன்னோட பாயிண்ட் சொல்லு. உன்னோட பாயிண்ட் என்ன? என் பாயிண்ட் வந்து உங்ககிட்ட நான் பேசணும் இல்ல, நான் வந்து அவர்கிட்ட பேசணும் தான். நான் வந்து ஆக்சுவலா நான் பேசுறது நீ பேசு, சரியா தம்பி? நான் நீங்க பேசுறது மாட்டிக்கிறீங்க, சும்மா அவர் சொல்றேன் இவர் சொல்றேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்க. தம்பி, நான் பேசி நீ பேசுப்பா. யாருப்பா கொடுவா வீச்சு வச்சுக்கிறியாப்பா? ஆமா சார், நான் மீஸ் வச்சிருக்கேன் சார். ஒரு நிமிஷம், கரெக்டா நீங்க ஒரு பாயிண்ட் இருப்பா. தம்பி நான் பேச முடியும் தம்பி, நான் உங்கள்ட்ட பேசலப்பா. சொல்லு தம்பி சொல்லு. ஆக்சுவலா நான் சிம்பிளா உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்கறதுக்காக வந்தேன். நான் இப்போ ஆக்சுவலா நான் ரொம்ப நாள் ஸ்பேஸ் எல்லாம் வரல, இங்க எதுக்கும் வரல. உங்ககிட்ட மட்டும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். ஆக்சுவலா வந்து வலைபேச்சுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்லண்ணா, ஆமா, அவங்களோட ஆக்சுவலா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க முன்னாடி இருந்தது வேற, இப்போ இருக்கிற அவங்க வந்து டோட்டலா வந்து ஒன் சைடடா வந்து அவங்க ஃபேக் அலிகேஷன்ஸ் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் சைடா இல்ல, 2 சைடு தான் அடிக்கிறாங்க. ஒரு பிஸ்மி விஜய் அடிக்கிறாரு, ஒரு அஜித் அடிக்கிறாரு. 2 சைடு தான் அடிக்கிறாங்க. என்ன ஒன் சைடு அடிக்கிறாங்க? பிஸ்மியை வந்து விஜய் ஃபேன்ஸ் அடிக்கிறாங்க, அந்த நேரில் வந்து நாங்க அடிக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இவங்க பண்ற விஷயம் வந்து ஃபேக் அலிகேஷன்ஸ் வந்து ரொம்ப வச்சிட்டு இருக்காங்கண்ணா. நான் ஆக்சுவலா என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, இது வந்து அவங்களுக்கு சோர்சஸ் வந்து இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து சோர்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சோர்சஸை வச்சு அவங்க வந்து ஆமா அஜித் இப்படிதான் விஜய் இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா கரெக்ட். இவங்களாம் வந்து சிம்பிளா ஒரு ஃபேக் அலிகேஷன்ஸ் வச்சாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் வந்து ட்ரிகர் ஆவாங்களா மாட்டாங்களா? செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபேன்ஸ் வந்து ட்ரிகர் ஆனாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சானா? புரியுது. தேர்ட் பாயிண்ட் என்ன கேட்கறேன்னா, இன்கேஸ் வந்து இப்போ ஃபேன்ஸ் வந்து 2 பேருக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. 2 பேருக்கும் இல்ல, யார் மேல அலிகேஷன் இருந்து ஃபேக் அலிகேஷன்ஸ் ரஜினியோ அஜித்தோ விஜயோ யார் மேல வேணாலும் அலிகேஷன் வைக்கலாம். ஃபேக் அலிகேஷன்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் என்னன்னா, நீங்க ஃபேக்கா ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறீங்க. இப்போ யார் மேல? அஜித் மேல வைக்கிறீங்க, சரி விஜய் மேல வைக்கிறீங்க, சரி ரஜினி மேல வைக்கிறீங்க, ஓகே வாட் எவர் மேபி. அந்த ஃபேக் அலிகேஷன்ஸ் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ப்ரூஃப்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனா இவங்க வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசிடுறாங்க. இதுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா அத ஒரு கண்டென்ட்டா எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுக்கான தூண்டுதல் எல்லாமே இவங்க தான் பண்றாங்க, நம்மளாம் எதுவும் பண்ண கிடையாது. இவங்களா வந்து வாண்டடா வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன் கூட ஒரு நிமிஷம் சரியா? ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணாத. ரொம்ப ஒருத்தர் பேசுறது பொய்ன்னு நினைச்சா அவன் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண கத்துக்க. ஒரு நாள் அவாய்ட் பண்ண முடியல, அவன் பேசுறது அவனுக்கு பொய்யா இருக்கு, என்னால தாங்க முடியல அப்படின்னா அது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் வந்து அவனை அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். இவன் ஏதாவது ஒன்று பேசிட்டு போவான் அப்படின்னு ஒன்னு அவாய்ட் பண்ண முடியுது, உன்னால முடியும் அப்படின்னா அவாய்ட் பண்ணிட்டு போ. ரெண்டாவது முடியல, அவன் பேசுறது நான் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஆத்திரப்பட்டினா ரெண்டாவது என்ன நம்ம பதில் சொல்லணும்? ஆமாட்டா அப்படித்தான்டா, இதுதான் பதிலா இருக்கும். அவன் சொல்ற அலிகேஷன் ஆமா அப்படித்தான்டா பண்ணுவோம், என்னடா பண்ணுவ, இவ்வளவுதான் இருக்கும். இதுதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? நீ இல்ல நீ ப்ரூஃபை காட்டு, நீ எடுத்துட்டு வா, நீ ஆடியோ எடுத்துட்டு வா, வீடியோ எடுத்துட்டு வா, நீ ரேஷன் கார்டு எடுத்துட்டு வா, ஆதார் கார்டு எடுத்துட்டு வா. இதெல்லாம் இது பேச்சே கிடையாது. என்ன பண்ண முடியும்? இப்படிலாம் போய் ஒருத்தனும் ப்ரூவ் பண்றதுக்கு முடியுமா? ஒன்னு அவனை அவாய்ட் பண்ணணும், இல்லைன்னா ஆமாண்டா அப்படிதான்டா பேச முடியும், அப்படிதான்டா இருப்போம், என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி NKP வந்த டைம்ல இவங்க வந்து ஒரு ஆக்சுவலா வந்து வினோத்தை பத்தி தப்பா பேசினாங்க. ஆக்சுவலா வந்து அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆனது, அதுக்கு நிறைய ஒரு இது வந்தது. அந்த 5 இயர்ஸ் வந்தும் கண்டினியூஸா இவங்க இப்படிதான் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா நீ புலம்பிட்டே இருக்காது. ஃபர்ஸ்ட் நீ முதல்ல திருந்து. நீ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் பேசிட்டு இருந்த, இப்பயும் அப்படிதான் பேசிட்டு இருக்க. வினோத்தை பத்தி தப்பா வினோத்தை பத்தி பேசினாங்க, வினோத்தை பத்தி பேசினாங்க, ஆமா அப்படிதான் போயிருந்தோம், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? இல்ல அப்ப எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டே உட்கார்ந்து ஜர்னலிஸ்டோ ட்ராக்கரோ அப்ப அவனை மதிக்காம விட்டு போ. நீ அவனை மதிக்காம விட்டு போ, அவாய்ட் பண்ணிட்டு போ, அதுதான் பண்ண முடியும். இல்ல அவங்கள மதிக்காமட்டு இல்ல. இப்ப என்னன்னா எல்லாரையும் நம்ம இங்க வந்து எல்லாத்துக்கும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது வந்து கரெக்டான ஒரு முறைன்னு ஒன்று இருக்குல்ல. இது வந்து கண்டினியூஸா இது வந்து அது அப்படியே வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இது இவங்கன்னா இப்படிதான் சொல்லிட்டு அது வந்து என்னன்னா நல்ல வேலை பிஸ்மி வந்து விஜய் பேசுறதுனால நீங்க விட்டுட்டீங்க, இல்லைன்னா விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு தான் அந்த பேசுறாருன்னு சொல்லியிருப்பீங்க, அதானே? இல்ல அப்படி சொன்ன இல்லன்னா இப்பவுமே கூட
அப்படி சொல்லியிருப்பீங்க. நல்ல வேளை நாங்க எடுத்துட்டு வந்துருவோம்ல. இப்ப பிஸ்மி விஜய் பேசுற நீ கேளு, நாங்களும் நாங்களும் உங்க கேட்ட எடுது அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்ப நானே சொல்றேன் ரெண்டு இல்ல 2 பேருமே இப்ப அதுதான் நானும் சொல்றேன். முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2 பேருமே வேணும்னே நெகட்டிவா பேசி அதுல வந்து வியூஸ் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அவங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட். அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு சும்மா வந்து அவங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க. இப்போ 300K ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா முன்னாடி வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ஒரு 80K ஃபாலோவர்ஸ்ல இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணியே வந்து 300K ஃபாலோவர்ஸ். இதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிட்டா அப்படின்னா அவங்க என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுவாங்களே தவிர இதுக்கு வந்து தம்பி கொடுவா ஒன்று சொல்லுப்பா. தம்பி கொடுவா ஒன்று சொல்லுப்பா. கார்த்தி ஒன்று சொல்லு. தம்பி கொடுவா. தம்பி உங்களுக்கு என்னப்பா வயசு உங்களுக்கு? எனக்கு வந்து 19 ப்ரோ. உங்களுக்கு பிஸ்மி என்ன? பிஸ்மி 19 கார்த்தி வருது 19 தான். இப்பயே 19 தானே உனக்கு? அப்ப எப்ப இருந்து ஆரம்பிச்ச நீ? கார்த்தி ஒன்று சொல்லு. தம்பி பிஸ்மி என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவரோட வயசு உங்களுக்கு என்ன தெரியுமா? பிஸ்மி அண்ணனை பத்தி எனக்கு ஒண்ணே ஒரு பிஸ்மி அண்ணனை பத்தி நிறைய தெரியும். என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. வந்து ஏஆர் ரஹ்மான் சைடுல இருந்து அவர் வந்து ஒரு டைவர்ஸ் ஒண்ணு பண்ணான்னு எனக்கு தெரியும். நீங்க அந்த மாதிரி முட்டு கொடுக்கணும்லாம் நீங்க வந்து தயவு செஞ்சு பேசாதீங்க. அவங்க பண்ற விஷயத்துக்கு மட்டும் தான் நான் ஆக்சுவலா பேசுறேன். நான் எதுவும் வந்து தப்பாலாம் பிஸ்மி ஒரு புறம்போக்கு, பிஸ்மி ஒரு எச்சக்கலை, பிஸ்மி ஒரு பரதேசி. வேற என்னென்ன தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க. பிஸ்மி என்ன? ஒரே நிமிஷம் பிரதர் கார்த்தி, நான் ஒரே நிமிஷம். இங்க பேசுறது யாரு? வேற ஏதாவது தெரியுமா? அண்ணா வேற ஏதாவது தெரியுமா பிஸ்மி அண்ணனை பத்தி? தெரியும். ஒரு கார்த்தி இல்ல வேற என்ன தெரியும்? இல்ல நீங்க தயவு செஞ்சு ஒட்டு கொடுத்து மட்டும் பேசாதீங்க. ஆக்சுவலா வந்து அவங்க பண்ண விஷயம் எல்லாம் வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, எல்லாருமே வந்து மட்டும் பேசியே கெயின் பண்ண சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். நான் பேச வந்தது ஒருத்தர்கிட்ட நீங்க வந்து இன்டர் கிராஸ் பண்ணிட்டு நீங்க ஏதோ ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னா அப்புறம் நான் அத மாதிரி பேசுவேன். நீங்க எதுக்கு பேசுங்கன்னு கேக்குறேன். நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். நீ முட்டு கிணறு தெரியுமா? உங்ககிட்ட முட்டை தான் நீங்க தம்பி பிஸ்மி எனக்கு வந்து பிஸ்மி தெரியும். எனக்கு அவர் வயசு வந்து உங்க வயசு கிடையாது, எனக்கு தெரியுமா? வயசு அத பத்தி எனக்கு பேச கிடையாது. சரியா? தம்பி உனக்கு மரியாதை லட்சுமி நான் பேசணும்னு நினைச்சேன்னா அசிங்கமா பேசுவேன். மரியாதை கொடுத்து பேசணும். சும்மா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பேசிட்டு இருந்தா அப்புறம் நானும் பேசுவேன். எனக்கும் பேச தெரியும். சரியா? நான் வந்து தெளிவா ஃபர்ஸ்ட் வந்தப்பே சொல்லிட்டேன். ஏன்டா கூட இந்த மாதிரிலாம் பண்ற? இது ஏதோ தேவையா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான்டா நம்ம வந்து ஏதாவது இந்த ஃபாரின்னு இந்த மதுரை மீனாட்சியில வந்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இல்ல அதெல்லாம் ஓகே தான். நான் எதுவும் சொல்ல, ஜஸ்ட் நான் வந்து கேட்கணுங்கிறக்காக வந்த அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் கிடையாது. எதுக்கு விடு. அவனுக்கு தான் அவனுக்கு கேவல கட்டவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அவனுக்கு எவ்வளவுதான் திட்டுறது கருமம். அசிங்கமா தான் திட்டினான். அவன் எப்பயுமே வந்து அந்த பிஸ்மி இந்த குரூப்பே அப்படிதான். திரும்ப திட்டி என்ன வரப்போகுது? திட்டி வரப்போறது இல்ல. ஜஸ்ட் நான் வந்து கேட்கணுங்கிறக்காக தான் வந்தேன். மத்தபடிலாம் யாரும் வந்து இன்டர்வியூ பண்ணலாம் வரல. நான் ஏன்னா ஜஸ்ட் நான் வந்து தெளிவா வந்ததுக்கு நான் சொல்லிட்டேன்ல, உங்ககிட்டே சொல்லிட்டேன்ல. நான் வந்தது யார்ட்டையும் உங்ககிட்ட பேசிதான் தெளிவா நான் வந்து சொன்னேன்ல. ஃபர்ஸ்டே வந்ததுக்கு அப்புறம் அதான் சொன்னேன். ஏன்னா எல்லாம் இன்டர்வியூ பண்ண வந்தா நான் சொன்னேன். சரி விடு. இந்த அவனுக்கு குரூப்பே அப்படிதான். இந்த நடுவுல எதுக்கு இவரு நடராஜன் இவ்வளவு கோவப்படுறாரு? பிஸ்மி அண்ணன் தெரியுமான்னு என்ன ஒரு ராமின்சன் என்னையா கூட்டணியா? சொல்லு. கார்த்தி, நான் கிளம்புறேன். இல்ல ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வந்தேன். இவங்க இது கண்டினியூ ஆகுறது வந்து அது ஜஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும். உங்களுக்கு வந்து கொடுவா இவரை விஜய் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னா நீ சொல்றது கேளு. டேய் நான் சொல்றத கேளுடா ஒரு நிமிஷம். நான் சொல்றது கேளு. விஜய் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னா பிஸ்மி இதை பேசியிருக்க மாட்டாரு. நீங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பீங்க? விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு வலைப்பிச்சு பேசுது, கோல்டு ஹேண்ட் வாங்கிட்டு பேசுதுன்னு பேசுவீங்க. சரியா? இப்பயாவது புரிஞ்சுக்கங்கடா. ஒருத்தன் விஜய் திட்டுவான், ஒருத்தன் அஜித் திட்டுவான். இவனுங்க வந்து பல வருஷமா இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. காசும் கொடுக்கல, கோல்டு ஹேண்டும் கொடுக்கல. இப்பயாவது புரிஞ்சு தொலைங்க. நீங்க
ஆக்சுவலா வந்து அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்ல ஆனா நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க ஒரு நிமிஷம். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மெர்சல் டைம்ல மீட் பண்ணது அந்த இதெல்லாம் வந்து எல்லாமே அது வந்து அது ஒரு நிமிஷம் ஒரு அது நீங்க வந்து டினை பண்ண முடியாது. எப்படி நீங்க வந்து நீங்க இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்லன்னு சொல்லல. அவர் எல்லாத்துக்குமே கொடுத்தாரு. எல்லா ஜேர்னலிஸ்டுக்கும் கோல்டு வாங்கி கொடுத்தாரு. ஓகே டன். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா எல்லாரும் கொடுத்தாரு. என்ன முடிஞ்சு? ஆமா அதான் கொடுத்தாரு. எல்லாரும் கொடுத்தாரு. அந்த மெர்சல் டைம்ல கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் வந்த படத்துக்கோ இல்ல அதுக்கப்புறமா எதுவுமே பண்ண கிடையாது. இவனுங்க வந்து அது வேணுங்கிறக்காக இவனுங்க கொடுத்தாரு. அதான் நான் என்ன சொல்றேன்னா அந்த டைம்ல அவங்க பண்ணாங்க, இப்போ அவங்க பண்ணல, சரி பேசுறாங்கன்னு சொல்றேன். இப்போ என்னன்னா வாண்டடா வந்து அஜித்தை வந்து கார்னர் பண்ணி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேக்குறேன். என்னன்னா இப்போ விஜய் வந்து போயிட்டாருன்னா கூட இனி ஒரு படம் இருக்கு, கோட்டுங்கிற படம் இருக்கு. அதை தாண்டி அவரு கட்சிக்குன்னு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் டோட்டலா விட்டுட்டு நான் வந்து டோட்டலா மக்கள் பணிக்கு வரேன்னு போறேங்கிறத சொல்றாங்க. ஓகே வாட் ஆர் மேபி அது அவரோட விஷயம் சரிங்களா. அதெல்லாம் நம்ம வந்து இதுவும் சொல்லவோ இல்லை அதெல்லாம் வந்து கேட்கவோ நமக்கு ரைட் கிடையாது. பட் என்னன்னா இவனுங்க வந்து கரெக்டான ஒரு ஃபேக்ட பேசுறானுங்களாங்கிறது தான் இங்க பேச்சு. மற்றபடி அவனுங்க சொல்றதெல்லாம் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், யார்கிட்ட வேணா காசு வாங்கி என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். பட் என்னன்னா 10ல 2 வந்து இவனை கரெக்டா சொல்றானுங்களா அப்படிங்கறதுதான். இது வந்து வாண்டடா வந்து அஜித் எதுக்கு இப்போ கார்னர் பண்ணி பேசணுங்கிறதா இங்க மேட்ரே. என்னன்னா இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு வந்து ரொம்ப உக்கிரமா எல்லாரும் சேர்ந்து இப்போ அஜித் எதுக்கு பேசணும் அப்படின்னு கேக்குறேன். இப்போ நாங்க எல்லாம் ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா நாளைக்கு காலையில மார்னிங் இப்ப நான் அதுக்கு தான் அவங்க சொல்ல வந்தது என்னன்னா இப்போ நாளைக்கு மார்னிங் நாங்க கேஸ் கொடுக்க போறோம் அவங்க மேல. ஸோ இப்போ அதுக்கு தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன், இவனு வந்து ஃபேக்ட பேசுறானுங்களா இல்ல ட்ரூ ஜேர்னலிஸ்டா அந்த மாதிரி நான் கேட்கறது தான் நான் வந்தேன். மற்றபடிலாம் அவங்ககிட்ட நான் வந்து இத்தனை நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட நிறைய டைம் நமக்கு உங்களுக்கும் பேசியிருப்போம் பழகிருப்போமே தவிர நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் ஸ்பேஸ் வந்த கிடையாது. இன்னைக்கு எதுக்கு வந்தேன் அப்படின்னா சிம்பிளா இதை கேட்கறதுக்கு தான் வந்தேன். இவனுக்கு வந்து பேசுற விஷயம்லாம் வந்து ரொம்ப தாறுமாறா பேசிட்டு இருக்கானு, யாரும் கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்களே அப்படிங்கறக்காக தான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். அதுக்கு நீங்க கரெக்டா சொல்லுங்க. நான் லெஃப்ட் ஆகிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது யாரோ ஒருத்தங்க வந்தாங்க, அது காசு ஆயிடுச்சு. கார்த்தி இல்ல. கார்த்தி இருக்கீங்களா? வெளியே இல்ல இல்ல சத்தமே கேட்கல. நான் பேசினது கேட்டு இல்லையா? ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, விஜய் கட்சி ஆரம்பிச்சது அதை பத்திலாம் நம்ம எதுவும் கேட்கல ப்ரோ. விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவரோட விஷயம், அது போக அவரோட கொள்கை இனிலாம் எதுவும் சொல்ல கிடையாது. சொன்னாங்க அப்படின்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து அதுக்கு எகென்ஸ்டா பேசுவாங்க பண்ணுவாங்க. அதுக்கும் இங்க வந்து நிறைய சப்போர்ட் வரும் போகும் வரும், அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் கேட்கவும் கிடையாது, அதை பத்தி நம்ம பேசவும் கிடையாது. இப்போ வந்து வாண்டடா அஜித்தை கார்னர் பண்றதுக்கு என்ன விஷயம் கொடுவா கேக்குதா பேசுறது? யாருன்னு ஹரிஷ் பேசுறேன். கேக்குதா? ஹரிஷ் என்ன சார்? அதாவது இப்போ எதுக்காக மெயினா இப்போ அஜித்தை வந்து பிக்சர்ல கொண்டு வராங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரஜினி இருந்த போது ரஜினி விஜயை வச்சு ஒரு மாதிரி கம்பேர் பண்ணி இவனுங்களே தான் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி கிளப்பி விட்டு பிரச்சனையை பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ அந்த மூவி படம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே இருக்கிற போது இந்த இவனுக்கு பின்னாடி பண்ற பாலிடிக்ஸ் முழுசா யாரும் கண்டுக்கல, அதை பெருசா கன்சிடர் பண்ணல. இப்ப என்ன தெரியுமா மேட்ரு? இப்ப அஜித்தை வந்து இவங்க ஏதாவது தப்பு சொன்னாங்கன்னா வழக்கம் போல இவனுங்களோட முன்னாடி இருக்கிற சைக்காலஜில வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஒண்ணு பண்றானுங்க. இப்படி சப்போர்ட் பண்ண என்ன ஆகும்னா கடைசியில அஜித்துக்கும் விஜய்க்கும் திருப்பி சண்டை வந்துடும். ஸோ இவங்க இந்த பொலிட்டிக்கல் சைடு கவனத்தை திருப்பாம ஒன்லி மூவிலேயே அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கணும் கடைசி வரைக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டா உனக்கும் தெரியும் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் ஆன்லைன்ல, நிறைய முன்னாடி மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது. விஜய் ஃபேன்ஸ் அவங்க வேற ஒரு நோக்கத்துல போயிட்டாங்க, அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தெம். ஸோ இப்போ அந்த கவனத்தை வந்து திருப்ப விடாம இருக்கணும்னா இவங்க திருப்பி திருப்பி ஒருத்தர் அடிச்சோம்னா இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ற போது இப்போ உங்களுக்கும் அப்படியே அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் பழைய மாதிரி சண்டை வந்துடணும் அப்படின்றதுலதான் இவன் ஆரம்பத்துல இருந்து இந்த சைக்காலஜில தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்ப ப்ளூ சட்டமாறன் ஒரு டைம்ல வந்து பண்ணுவார் தெரியுமா, வேணும்ட்டு அஜித்தை பத்தி போட்டாருன்னா விஜய் ஃபேன் சப்போர்ட் பண்ணுவாங்க, விஜயை பத்தி போட்டா அது ஒரு டைம்ல புரிஞ்சிருச்சு அவரோட அந்த நெகட்டிவிட்டியை வச்சுதான் அவர் போறாருன்னு. அப்போ ஆப்வியஸா அவருக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் ஓரளவுக்கு முன்னாடியோட பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து கம்மியாயிருச்சு. ஸோ இவனுங்க வந்து ரொம்ப பீக்ல பண்ணிட்டு இப்போ அப்பட்டமா மாட்டிக்கிட்டானுங்க. ஒரே வாரத்துல இவன் ஒருத்தன் இப்படி பேசுறது இவன் ஒருத்தன் ஒரு பேசுறதுங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கு பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருது. திடீர்னு விஜய் ஒருத்தன் மட்டும் சப்போர்ட் பண்ணுவான், அஜித்துக்கு அகேன்ஸ்டா பேசுவான். இன்னொருத்த அஜித் தான் சூப்பர், விஜய் பாருங்க ஏமாத்திட்டாருன்னுவான். இவனுங்க 3 பேரும் இப்படிதான் கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க. அது அட்லீஸ்ட் இப்போவாது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா
அவங்க அடுத்தவங்களை அடிக்கிற போது இன்னைக்கே பாத்தீங்கன்னா நிறைய விஜய் ஃபேன்ஸ் போய் திட்டிருக்காங்க அவன் போட்ட வீடியோக்கு, ஏன் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கோட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு அவனுக்கு வியாபாரம் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனும் அந்த வீடியோவை திருப்பி பூஸ்ட் பண்ண மாட்டான் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல. ஆக்சுவலா ஃபேக்ட் தான். அவனோட வந்து ட்விட்டர்ல போடுற போஸ்ட் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு போடுற ட்வீட்டுக்கு 200K 300K ரீச் வருது. பட் ஆனா யூடியூப்ல வந்து இல்ல யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா 1 லேக் இல்ல ஒரு 1. அதோடு கொடுவா. உனக்கு இப்பதான் 19 வயசு ஆகுதா? அது நான் சும்மா சொன்னேன். 24 ஆகுது எனக்கு. ஏங்க நீங்க அன்னைக்கு பேசினப்போ 19 வயசு இருந்துச்சு, இப்போ வந்து 24 வயசு ஆயிடுச்சு. நீங்க வந்து தான் லாக்டவுனுக்கு முன்னாடி வந்துட்டீங்க, இப்போ என்ன 5 வருஷம் ஆச்சு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அது 19 வயசு ஆயிருமா என்ன? அவங்க அப்படிதான்ப்பா எல்லாருமே நெகட்டிவிட்டியா பேசுவாங்க. இதே என்ன லட்சுமி இனிமேட்டு இந்த நடராஜன் ஸ்பீக்கர் கொடுக்காரா? ஓகே. தேவையில்லாம யார் அந்த மாதிரி பேசினாலும் அவாய்ட் பண்ணிக்க. அந்த மாதிரி யார் பேசினாலும் அவாய்ட் பண்ணிடு. இனிமேட்டு யாருக்கு எப்பயுமே கொடுக்காது, அவாய்ட் பண்ணி விட்டு. தேவையே இல்லை யாரா இருந்தாலும். ஆக்சுவலா இல்லண்ணா, நான்லாம் வந்து பேசணும்னு நானும் பேசிருப்பேன். அதெல்லாம் எதுவும் சரி அப்படி இன்டென்ஷன் கிடையாதுண்ணா. நான் என்னன்னா நீ யாரும் திருந்துங்கடா. வாரிசு துணி டைம்ல எவ்வளவு வம்பளுத்தீங்க என்ன? நான் ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பேனா? ஒரு வார்த்தை துப்பா பேசிருப்பேனா? அப்ப தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுதான். இல்ல என்னன்னா அந்த டைம் அப்பெல்லாம் அவங்களதான் திட்டுனா எவ்வளவு திட்டிருக்கணும் வச்சு பாரு. நாலா பக்கமும் வந்துச்சுதான், அதெல்லாம் இல்லைன்னா சொல்லல. என்னன்னா அதெல்லாம் தாண்டி இப்போ என்னன்னா நான் ஜஸ்ட் வந்து இப்போ கேட்டதுக்கு என்னன்னா மதிச்சு அவங்க வந்து கேட்டதுக்கு ரீசன் என்னன்னா இவங்கெல்லாம் வந்து கரெக்டான ஒரு ஜேர்னலிஸ்டா அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நான் கேட்க வந்தது. அதுதான். மற்றபடி இவர் வந்து இன்டர்வியூஸ் பண்ணதுக்கு நமக்கு ஜெர்னலிஸ்ட் எல்லாருமே டுபாகூர் தான். இப்ப கரெக்டான ஜெர்னலிஸ்ட் எல்லாருமே அதுதான் 90% அப்படிதான் இருக்காங்க. என்ன பண்ணுவோம் போனோம் அப்படின்னா இப்போ வந்து அவன் சாதாரண ஜென்டில்மேனா அப்படிங்கிற மாதிரி தானே அங்க போய் ஆகும். வேற எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவானு வேற அவங்க கேட்டான் அப்படின்னா இவனுக்கு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு எதுக்குமே வந்து ஒரு கரெக்டான ப்ரூஃப் கிடையாது. இல்லை யூடியூப் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. மற்றபடி வேற எந்த விதமான அபிஷியல் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுக்கு ஒரு அஃபிலியேட்டோ இல்லை என்ன எதுவுமே கிடையாது. இல்லை ஆக்சுவலா வந்து எப்படி என்னன்னா இப்போ இவங்க சொல்றாங்க விஜய்க்கு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்குன்னு சொல்றாங்க. விஜய் இன்ன வரைக்கும் அவரோட என்ன கொள்கை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் சொல்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னா அப்படின்னா எதிர்க்கலாம், இல்ல அவர் போயிட்டாருங்கிறத பேசலாம். அதை பத்தி யாருக்கு யார் வேணா கருத்து சொல்லலாம். இன்ன வரைக்கும் அவரும் சொல்ல கிடையாது. இவங்களே ஒரு டிட்டர்மைன் பண்ணிட்டு அவரை தான் இவர் வந்து விஜயோட இது முடிஞ்சிருச்சு, சாப்டர் முடிஞ்சிருச்சு, இவர் அஜித் மட்டும்தான் இருப்பாரு, அஜித்தை வந்து நம்ம எதிர்க்கலாம், பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னா அஜித்துக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும், விஜய்க்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும். அஜித்தோட ஃபேன் ஃபாலோவிங்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த லாயலிஸ்ட்னு சொல்றவங்க என்னைக்குமே இங்க இருக்கவன் தான். ஆஃப்லைனும் சரி ஆன்லைனும் சரி இருக்கவன் தான் செய்வானுங்க. என்ன வேணாலும் சொல்லி அவர் கண்டுக்கல, என்ன வேணா சொன்னீங்கன்னாலும் சரி அஜித்துன்னு சொன்னா இப்படிதான் அப்படின்ற மாதிரி இருப்பானுங்க. இந்த ஆள் வந்து இவன் எனக்கு என்னன்னு சொல்லி பேசினான் அப்படின்னா இவனுங்க பார்த்துட்டு யாரா இருந்தாலும் சும்மா இருப்பானுங்களா? இப்ப அதுதான் நான் கேட்கிறேன். என்ன பண்றீங்க? சும்மாதான் இருக்கீங்க, வேற என்ன பண்றீங்க? வேற என்ன பண்ணணும்? நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீங்க பாருங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமே. சிம்பிளா அதுக்கு நான் கேட்க வந்தது என்னன்னா இவதான் கேட்க வந்தேன். இவனுக்கு யாரு என்ன பண்றீங்க? சும்மா டேக் பண்ணி கமெண்ட் போட்டுட்டே இருக்கிறது. இது ஒரு மேட்ரா? ப்ரோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு ப்ரோ. நீங்க ஆன்லைன்ல பத்தி ப்ரோ ஏன் ப்ரோ நீ வேற ரஜினி வந்து இப்ப நம்ம ரெஜிஸ்டர் இப்ப நம்ம இல்ல ஹரிஷ் இப்ப முன்னாள் சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கே வந்து ரஜினி ஃபேன்ஸ்ல நேர்ல போய் வம்பிட்டாங்களா இல்லையா? சரி ப்ரோ, நான் என்ன சொல்றேன், நேர்ல போய் கண்ணு வந்து போனோமா இல்லையா? இப்போ கோர்ட் அண்ட் கேஸ்ன்னு போயிட்டா என்னவா இருந்தாலும் நம்ம மேன் டு மேன் வந்து டீல் பண்ண முடியாது. கோர்ட்டுன்னு போயிட்டா அப்படின்னா நீங்க கேஸ் வைஸ் நீங்க அட்வொகேட் வச்சு மாதிரி தான் டீல் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ மேன் டு மேன் டீல் பண்ற மாதிரி இருந்தா நீங்க போயிட்டு நீங்க மாதிரி இந்த மாதிரி ரஜினி ஃபேன்ஸ் சொன்ன மாதிரி ரஜினி ஃபேன்ஸ் நேர்ல போனாங்க, அவனுங்க அதை பண்ணாங்க, இதை செஞ்சாங்க, அடிச்சாங்கன்னு நீ பேசலாம். அதெல்லாம் வந்து மேன் டு மேன் ஆகும். சரியா? இங்க வந்து நம்ம நாளைக்கு நாங்க போயிட்டு இப்ப சொன்னோம் அப்படின்னா எங்க சைட்லயும் பாத்தீங்கன்னா எதுவுமே வேணாம் தம்பி அவாய்ட் பண்ணிட்டு வாய்ப்பே கிடையாது. நீங்க நாளைக்கு காலையில பாருங்க, நாளைக்கு காலையில 11 to 12 என்ன வந்து ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு பாருங்க. அது போக மீடியால என்ன வருதுங்கிறத பாருங்க. இது என்னன்னா இப்படி எல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது ப்ரோ. என்ன சொல்றேன்னா ஒரு சில விஷயங்களை வந்து என்னைக்கா இருந்தாலும் தரம் தாழ்ந்த அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வேணா அதுக்கும் கூட நாங்க ரிப்ளை பண்ணிருக்கோம். இவனுக்கு வந்து யூடியூப்ல போயிட்டு உட்காந்துட்டு அங்க நியூட்ரல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இதே வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் கொள்கையை சொன்னாரும் கூட அந்த டைம்லயும் இவனுங்க பேசுவானுங்கன்னா
சிம்பிளா வந்து நேத்து அந்த த்ரிஷா விஷயம் நடந்ததுக்கே விஜய் வந்து குரல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா அந்த ஒரு தம்ப்ளைன் வச்சு, ஆனா உள்ள இருக்க கண்டென்ட் வேற. தம்ப்ளைன் வந்து வச்சு அதை வந்து வியூஸ் ஏத்துறானுங்க அப்படின்னா இவனுக்கு என்ன எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் இவனுக்கு இறங்குவானுங்க. சோ அப்படிங்கிறப்போ யாரோ ஒருத்தங்க வந்து கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்தாங்க மட்டும்தான் இது வந்து. நீயும் விடாம எல்லா வீடியோவும் பாக்குற, எல்லா வீடியோவும் இங்க வந்து வர்ற வீடியோ மட்டும் தான் நான் பாப்பேன். அவன் ஒரு கேன கூதி ப்ரோ. நான் சத்தியமா ஓப்பனா கெட்ட வார்த்தை பேசுறேன் பாரு. சரி விடு சரி விடு. இல்ல ப்ரோ என்ன சொல்றேன்னா எக்ஸாக்டா நான் வந்து அவன் வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டேன். இங்க ஃபேன்ஸ் வந்து யாராவது ஷேர் தம்ப்நெயில் தான் ப்ரோ நிறைய பேர் பாக்குறாங்க. தம்ப்நெயில வச்சு அதான் பேசிருப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன் என்னன்னா இங்க வந்து யூடியூப்ல வந்து இவனுங்க போடுறது வந்து ஒரு சில பேர் வந்து கட் பண்ணி போடுவாங்க. ஒரு சில பேர் வந்து லிங்கா போடுவாங்க. அப்படி உள்ள போய் பாக்குறப்ப தம்ப்லைன் நமக்கு தெரியும் எப்படி போட்டிருக்கான் அப்படிங்கறது அந்த யூடியூப் அந்த ட்விட்டர்லயே வந்து காமிக்குது. சோ அப்படி உள்ள போறப்போ நமக்கு பண்றது அவனுக்கு பண்ணுவான், அவனுக்கு பண்றது நமக்கு பண்ணுவான். இதுல விஜயோ அஜித்தோ அப்படிங்கறதெல்லாம் வந்து அப்பாட். நான் என்ன சொல்றேன் பேசுறேன் அப்படின்னா இவன் பண்றதுக்கு வந்து ஒரு இப்ப நியூஸ் 7 சொல்லிட்டு ஒரு ரீசெண்டா ஒரு இஷ்யூ வந்துச்சு. அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா உண்மையிலடா நல்ல வேலை இப்பயே தெரிஞ்சுக்கிட்டீங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கலாம் என்ன சொல்லியிருப்பீங்க? விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு தான் பேசுறாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. நல்லா இப்ப ரெண்டு பத்தியும் திட்டுறதுனால இப்பயே தெரிஞ்சுக்கிட்டீங்க. விஜய் அஜித்தும் ரெண்டு பத்தியும் பேசுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல ப்ரோ தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் எனக்கு மேட் வந்து இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லன்னா என்ன பண்ணிருப்ப? நீ சொல்லு, மனசாட்சி தொட்டு சொல்லு, மீசி தொட்டு சொல்லு, மீசி தொட்டு சொல்லு, என்ன பண்ணிருப்ப? வந்து எல்லாம் அப்படித்தானே சொல்லுவீங்க. கரெக்ட் தானே? அதான் சொல்றேன். அவ்வளவுதான். அது தப்பா புரிஞ்சிட்டு இருந்தீங்களே, அதான் சொல்றேன். தப்பா அது புரிஞ்சிட்டு இருந்தீங்க தப்பா. அது கிடையாதுங்க, அவங்க ரெண்டு பேத்தையும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இல்ல கார்த்தி ப்ரோ இதுல என்ன தெரியுமா ஃபேக்ட்? ஒரு செகண்ட் இதுல என்ன தெரியுமா ப்ரோ ஃபேக்ட்? எல்லாருக்குமே அவங்களுக்கும் உள்ள தெரியும் ப்ரோ இதெல்லாம் கோல்டு காயின்ல. ஆனா ஆன்லைன்ல ஒரு ஜஸ்ட் எதிர்வாதான் கலாய்க்கிறதுக்காக சில பேர் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை சில விஷயம் இப்ப நம்மளும் அஜித்தை பத்தி பர்சனலா எனக்கு நிறைய ஒரு கரெக்ட் இது விஷயம்லாம் உண்மை இல்லை. பட் ஜஸ்ட் இவன் இப்படி பேசிட்டான் பதிலுக்கு நம்ம இப்படி பேசுவோன்றதுதான் இவ்வளவு நாள் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாத்தி சும்மா கோல்டு காயினுங்கிறது அதெல்லாம் இல்லைன்றது அவங்களுக்கும் தெரியும். ஆக்சுவலா ப்ரோ ஒரு சில பேர் வந்து ஒரு சில மாதிரி இருப்பாங்க, ஒரு சில பேர் ஒரு சில மாதிரி இருப்பாங்க. அது ரெண்டு ஃபேன் சைடு. அவன் இப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டான். கூட தம்பி சொல்றது அவன் இப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசுறான் அதெல்லாம் இல்ல. அவாய்ட் பண்ணி விட்டீங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுவாங்க. அவங்களுக்கான ஒரே எங்க சைடுல நீ என்ன வேணாலும் பேசிட்டு நான் உனக்கு பேசுறேன். சரி ஓகே, உங்க சைட்ல என்ன பண்ணுங்க. அவாய்ட் பண்ணி விடுறதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரே பதில். நீங்க கொடுக்குறது என்னன்னா அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மனவளன்னு ஒருத்த கதறிட்டு இருந்தான். என்னாச்சு? இவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப அவன் கதறவே இல்லையே, கதறவே முடியல. கதறானா ஹரிஷ் லாக் பண்ணிட்டான். நான் பாக்குறது இல்ல. மனபலன்னு ஒருத்த கதறிட்டு இருந்தான்ல. மனபலம் இருந்தாலும் கொஞ்சம் இப்போ ஏதோ கொஞ்சம் சைலண்டா இருக்காரு. இல்ல ப்ரோ அவர் கூட அவ்வளவுதான். அவாய்ட் பண்ணிட்டா எல்லாருமே ஆஃப் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். மனபலம் கதறிட்டு இருந்தான், எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. அப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் வேலை, சரி ஓகே இது வேலைக்கு ஆகாது போல இருக்கு, நம்ம வேற வேலைக்கு பார்ப்போம், இவங்க எவனும் மதிக்க மாட்டேறானுங்க, போயிடுவாங்க. அவ்வளவுதான். அததான் பண்ண முடியும். இவங்களுக்கு நீ வந்து இவங்களை போய் சண்டை போடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அதெல்லாம் நீ நாளைக்கு கொடுவா நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற நியூஸ்ல வரும்னா அவன் தான் இன்னும் ஃபேமஸ் ஆவான். அவன் 100 பேர் இன்னும் தெரியாதவங்க வந்து எங்கனால ஃபேமஸ். ஏன்னா ப்ளூ சட்டையுமே வந்து விவேகம் டைம்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு. நான் என்ன சொல்றேன்னா நீ இப்போ மனோபலம்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. மனோபலம் வந்து ஜஸ்ட் வந்து ட்விட்டர் மட்டும்தான். அவன் யூடியூப்லாம் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண கிடையாது. இவனை என்ன பண்றானுங்கன்னா யூடியூப்லயும் ஒரு சேனல் வச்சிருக்கானு, அது போக சினி உலகம்னு அங்க போயிட்டு ஒரு உட்காந்துட்டு அங்க பேசுறானுங்க. விஐ நோட்ஸ்ல உட்காந்து இப்படின்னு பேசுறானுங்க. அங்க போயிட்டு அந்த தம்ப்லைன் அவனு கிரியேட் பண்றானுங்க. இப்ப என்ன சொல்றேன்னா மல்டியா எல்லார் பக்கமும் உள்ள போய் உட்காந்துட்டு இவனுக்கு என்னென்ன பேசணுமோ இவனுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி இவனை உட்காந்து பேசிட்டு இருக்கானுன்னு சொல்றேன். இப்போ மனோபலம்னு சொன்னீங்கன்னா அவன் ட்விட்டர்ல மட்டும்தான். மற்றபடி அவன் யூடியூப்ல எல்லாம் பெருசா வீடியோ போடுவானோ இல்ல என்ன பண்ணுவானோங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனா மேக்சிமம் நான் வந்து நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ட்விட்டர் தான் மனோபலம். மற்றபடி இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவனுங்க சேனலை தாண்டி சினி உலகம், அதுக்கப்புறம் ஒரு 2-3 சேனல் 4-5 சேனல் கொஞ்சம் ஃபேமா இருக்க சேனல்ல உள்ள போய் உட்காந்துக்கிட்டு இல்ல இவனுங்களை அவனை வந்து கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ வச்சுட்டு எடுத்துட்டு இவனுக்கு பேசி அந்த மாதிரி. சரி காலைல பண்ணி 2 ஆச்சு முடிச்சுக்கோங்க. காலைல என்ன பண்றது பாத்துட்டோம். நம்ம ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம். சரி ப்ரோ, நாளைக்கு நைட் இதே மாதிரி நான் கொடுத்துட்டு நான் ஸ்பேஸுக்கு வருவேன். இதே மாதிரி ஸ்பேஸுக்கு வருவேன். ஸ்பேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நீ ரிப்ளை பண்றேன்னு அப்புறம் பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா வந்து நான்
சொல்ல வேண்டிய விஷயம் நான் சப்போர்ட் தானே கொடுவா. நான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட் தானே பண்றேன். நீங்க திட்டுறதுக்கு முன்னாடி நான் அவங்க இல்ல திட்டிட்டு இல்ல இருக்கேன். என்னப்ப நீங்க இன்னைக்கு திட்டுறீங்க, நான் 2 வருஷமா திட்டு இருக்கேன் அவனுங்களே. ஆக்சுவலா லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு எனக்கு தெரியும். அது போக நானும் வந்து அது தெரியும். நான் சொல்றேன், நீ இன்னைக்கு திட்டுற வலைபேச்சியா, நான் 2 வருஷமா திட்டிட்டு இருக்கேன் அவனுங்க. நான் என்ன மாத்தியாவது சொல்லியிருக்கேன்னா நான் வலைபேச்சு சொல்ல சரி அப்படின்னு அவனுக்கு இந்த 2 வருஷமா திட்டிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு திட்டுறேன். அதுவும் பிஸ்மி தான் ரொம்ப க்ளோஸ். எனக்கு ஆமா யாருக்கு எனக்கு தான் அது ரொம்ப பழைய விஷயம். உங்களுக்கு தான் புதுசு. ஆமா, க்ளோஸா திட்டுவேன் ரொம்ப. சரி, இன்கேஸ் ஏதோ ஒன்று கொடுத்தா ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்ல ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு போயிருமா? என்ன ஆக்ஷன்? யார்கிட்ட ஆக்ஷன் இருக்குன்னு நீ எதிர்பார்க்கற? இல்ல ப்ரோ, இப்ப நம்ம ஆக்சுவலா வந்து இப்போ அவங்க மேல நம்ம கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு இல்ல எங்கேயோ போயிட்டு என்ன கிரவுண்ட்ல கேஸ் கொடுப்ப? நம்ம அது சொல்லு ஃபர்ஸ்ட். டிஃபேமேஷன் கேஸ் கொடுக்குறோம் ப்ரோ. டிஃபர்மேஷன் என்ன டிஃபர்மேஷன்? ஒரு பாயிண்ட் ஆக்சுவலா வந்து டிஃபேமேஷன் அஜித் சார் கொடுத்தாதான் குருவா நடக்கும். அஜித் சார் இல்ல அவரே கொடுத்தா கூட என்ன கொடுப்பாரு? நான் கேக்குறது இல்ல ஒரு நிமிஷம். அது நான் சொல்றேன், நான் ஓபனா சொல்றேன், நான் தெளிவா சொல்றேன். டிஃபேமேஷன் கேஸ் வந்து இல்ல கொடுவா புரிஞ்சுக்கோ. நாங்க இருக்கிற கேஸ்னா ஒரு பாயிண்ட் இருக்கணும். ஓகேவா? நான் இதை சொல்லிட்டேன், அதுக்காக கேஸ். இவரை பத்தி இதை சொல்லிட்டாருங்க, என்ன பாயிண்ட்? அது சட்ட ரீதியா ஒரு தப்பான விஷயம் இருக்கணும். ஏதாவது ஜாதியை பத்தி திட்டி இருக்கணும், இல்ல கெட்ட வார்த்தை திட்டி இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப பர்சனலா ஃபேமிலி பத்தி ஏதாவது பேசியிருக்கணும், இல்ல அவரு வந்து அங்க காசு வாங்கிட்டாரு, இங்க காசு வாங்கிட்டாரு, லஞ்சம் வாங்கிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசியிருக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் கேஸ் போட முடியும். வேற என்ன இதுல கேஸ் போட முடியும்? சொல்றேன் ப்ரோ. ஆக்சுவலா வந்து லீகல் நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க நம்ம சைட்ல இருக்கவங்க லீகல் ஒப்பீனியன் கேட்க போனோம் ப்ரோ. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க கேட்டதான் அவங்களும் கேட்டாங்க. நாங்க அந்த வீடியோ காமிச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க வந்து அவர் வந்து ஃபேன் கிளப்பை வந்து டோட்டலா டிஸ்மேண்டில் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபேன்ஸுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க எப்படி வந்து கேஸ் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அப்போ வந்து நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா, அவர் பேர்ல நாங்க வந்து 2012ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணப்ப நாங்க ஒரு நிமிஷம் என்ன கேஸ் அதான் நான் சொல்றேன். அந்த 2012ல நாங்க ரெஜிஸ்டர் இப்போ வரைக்குமே அந்த அவங்க கிட்ட நான் கேட்டது எப்படின்னா, கேஸ் எப்படி ஃபைல் பண்றதுக்கு நீங்க கேட்ட மாதிரியே அவங்களும் கேட்டாங்க. அதுக்கு தான் நாங்க சொன்னோம், ஃபேன்ஸை வந்து ஃபேன் கிளப்பை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டாரு, ஏதோ ஒன்று அஃபீஷியலா இருந்தா நீங்க வந்து சொல்லலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க வந்து ரெஜிஸ்டர்டா அவர் பேர்ல நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். 2012ல இருந்து நாங்க ரெஜிஸ்டர் ஃபேன் கிளப்ல பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஃபேன்ஸ் கிளப் இருக்குன்னே வச்சுக்கலாம். இல்ல ஃபேன்ஸ் கிளப் இருக்குன்னே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? என்னன்னு கேஸ் கொடுப்பேன். இப்போ அந்தனன் தானே பேசினாரு. அந்தனன் என்ற நபர் வந்து யூடியூப் சேனலில் அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை என்ன எழுதுவ சொல்லு. அந்தனன் வந்து யூடியூப் சேனல்ல அஜித்தை தவறான முறையில் வந்து தவறான அப்படின்னா என்ன விமர்சனம்? அதெல்லாம் கேஸே கிடையாது. அது கேஸே நிக்காது. அது நிக்காது இல்ல. ஆனா ஒரு நிமிஷம்னா நான் இங்க சொன்னதுக்காக பேசுறேன். என்னன்னா விமர்சனம்ங்கிறது இல்ல. அவர் பேசின பாயிண்ட் என்னன்னா, அஜித் வந்து முன்ன இப்படி இருந்தாரு, இப்படி எப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து டோட்டலா வந்து நான் சினிமா விட்டு நான் வெளியே இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ இப்படிங்கிறப்போ தனிப்பட்ட நபர் மேல பர்சனலா வந்து அவர் மேல வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கிறப்போ அது அவர் இல்ல. அதெல்லாம் கேஸ் நிக்காது தம்பி. அதெல்லாம் கேஸ் நிக்காது. புரிஞ்சுக்கோ. லீகல் பாயிண்ட் புரிஞ்சுக்கோ. அவரை பத்தி தப்பா திட்டிருந்தாலோ, கேட்ட வார்த்தை பேசியிருந்தாலோ, ஜாதி பத்தி பேசியிருந்தாலோ, இல்ல அஜித் வந்து இவர்கிட்ட காசு வாங்கிட்டாரு, அவர்கிட்ட காசு வாங்கிட்டு ஊழல் பண்ணிட்டாரு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலோ, பண்ணாத விஷயத்த பண்ணுன்னு சொன்னாலோ அதுதான் வரும். அது மட்டும் தான் கேஸா கொடுக்க முடியும். இப்ப அஜித் வந்து அதிமுக கிட்ட இருந்து 10 கோடி ரூபா வாங்கிட்டு வந்து அதிமுக சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா அது கேஸ் போடலாம். ஏன்னா அஜித் வந்து அந்த ஜாதிங்க இந்த ஜாதிங்க அதனாலதான் ஜாதியை பத்தி பேசினாலுமே இங்க வந்து எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடையாது. ஷெட்யூல் காஸ்டா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சான்ஸ் இருக்கு. அதை தாண்டி யாருக்காருக்கும் அவங்களுக்கு கிடையாது. இன்னொன்னு அவருக்கு அசிங்கமா திட்டியோ பேசியிருந்தா நாகரிகம் இல்லாம பேசியிருந்தாலோ அது கேஸ் போடலாம். அதை தாண்டி எந்த கிரவுண்ட்லயுமே கேஸ். கார்த்தி ப்ரோ, இது எனக்கு டவுட், இதுக்கு ஒர்க் ஆகுமான்னு எனக்கு டவுட். அதான் கேட்கறேன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அஜித் ஃபேன்ஸ்னு இவங்க அஃபிஷியலா 2012ல இருந்து ஏதோ ஒரு அசோசியேஷன் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோல அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் முட்டாள்னு இவங்கள சொல்றாங்கல்ல,
அந்த பாயிண்ட் எடுத்துட்டு எங்களுக்கு அவதூறா பேசிட்டான் அப்படின்னு போட முடியுமா கேஸ்? அதுவும் நிக்காதா? ஆக்சுவலா இல்ல அவங்க இல்ல ப்ரோ மொத்தம் அது வந்து நிக்காது. இல்ல இல்ல அது இல்ல பண்ண இல்ல முடியாது. அது பண்ண இல்ல முடியாது. இல்ல மொத்தம் வந்து அது 8 பண்ண பாயிண்ட் முடியாது. வந்து 8 பாயிண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ப்ரோ. நான் வந்து அது 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 பண்ணவே முடியாது. அது பண்ணவே அது முடியாது. எனக்கு அது தெரியல நான் என்னன்னு. பட் என்னன்னா அவங்க வந்து எப்படி எப்படி வந்து கேஸ் கொடுத்தா வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி பர்சனலா இது எப்படின்னா நாம ரெஜிஸ்டர்டா இருக்கோம், அவர் பேர்ல டிஸ்மாண்டில் பண்ணிட்டாலும் அவரோட இதுல நாங்க இருக்கோம் அப்படிங்கறத வச்சு அவர் எங்களை வந்து சொல்லியிருக்கதும் அவரை வந்து பர்சனலா சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படின்னா பர்சனலா வந்து சொல்லியிருக்கிறது மட்டும்தான் அது கேஸ். நீங்க சொன்ன மாதிரி என்ன வார்த்தை ஒண்ணு புரிஞ்சுக்க கூடவா? வார்த்தை தான் இங்க விஷயம். அவ்வளவுதான். என்ன வார்த்தை? அந்த வார்த்தை தான் பிடிப்பாங்க. அதுதான் தப்பான வார்த்தையா இருக்கா இல்லன்றதா கேஸ் ஆகும். பட் ஆக்சுவலா அது நேத்து அவங்க தெரிஞ்சுக்கோ. திரும்ப கேட்டாங்க திரும்ப அதே பேசிட்டு பர்சனலா என்ன வார்த்தை அவங்க உனக்கு வந்து பர்சனலா அந்த அஃபெக்ட் வீடியோவே பண்ணுது? வந்து அவ்வளவுதான். பென்ட்ரைவ்ல ஒன்னு அஃபெக்ட் பண்ண வார்த்தை என்ன? இல்லண்ணா நாளைக்கு உனக்கு புரியுதா இல்லையா? நீ குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க திரும்ப திரும்ப. பர்சனலா அஃபெக்ட் ஆயிடுச்சு, பர்சனலா அஃபெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன வார்த்தை உனக்கு பர்சனலா அஃபெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றது கேட்பாங்க. அது நீ நீ எழுதி கொடுக்கும் போது என்னை வந்து இந்த பையன் அப்படின்னு திட்டான்றதான் எழுதியே கொடுக்கணும் கம்ப்ளைண்ட். அந்த வார்த்தையை எழுதியே தான் கொடுக்கணும். உன்னை ஒருத்தன் வந்து திட்டான் அப்படின்னா கேஸ் கொடுக்குற அப்படின்னா என்னை வந்து இந்த பையன் திட்டான் அப்படின்னு சொல்லி அதை வந்து எழுதியே தான் கொடுக்கணுமே கம்ப்ளைண்ட். உனக்கு என்ன அஃபெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அஃபெண்ட் ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க. சும்மா யூடியூப்ல வீடியோ போடுறதுலாம் கேஸ் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்? அப்படி நான் யூடியூப்ல வீடியோ போட்டதுக்கு கேஸ் கொடுக்கல. யூடியூப்ல யார பத்தி என்ன பத்தி போட்டிருக்கான் அப்படிங்கிறதுக்கு தான் கேஸே தவிர அது வந்து என்னன்னா எனக்கு ஆக்சுவலா வந்து எப்படிங்க. ஆனா பட் நாளைக்கு வந்து அவங்க வந்து போறாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். என்ன விஷயங்கிறத வந்து அவங்க லீகலா வந்து அவங்க கிட்ட அட்வைஸ் தான் போறாங்க. பேசிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. தம்பி நீ திரும்ப குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க. நான் திரும்ப கேக்குறது என்ன வார்த்தை உங்களுக்கு அஃபெண்ட் ஆயிடுச்சு சொல்லு. அது வந்து எப்படின்னா இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் அவங்க பர்சனலா வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜாதி மதம்லாம் அவங்க அப்படிலாம் பார்த்தா சாட்ட திருமுருகன், சவுக்கு சங்கர் இவங்க எல்லாம் எத்தனை கேஸ் போறது ஒரு நாளைக்கு யோசிச்சு பாரு. இது வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். நீங்க வேணா பாருங்க. சரி விட்டுரு ஓகே நாளைக்கு பாத்துக்கோ. எத்தனை கேஸ் போடுறது? சாட்ட துறமுருகன், சவுக்கு சங்கர் மாதிரில எத்தனை கேஸ் போடுறது? பாலிட்டிக்கல் ரிலேட்டட்னா இது வந்து ஜோன் வேற. உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு அஃபெண்ட் ஆயிடுச்சுன்னா எந்த வார்த்தை அஃபெண்ட் ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்லணும். சொன்னா மட்டும் தான் கேஸ் நிற்கும். அந்த கேஸுக்கு வந்து அதுல எங்கேயோ ஒரு ரீசன் இருக்கணும். சும்மா வந்து யூடியூப்ல பேசிட்டாங்க. எனக்கு மன வருத்தமா இருக்குன்னா தம்பி உனக்கு மன வருத்தமா இருந்தா உரமா போய் உட்காந்து அழுது தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழுது மனசு எடுத்துட்டு வீட்டு கிளம்பி போகுதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர கேஸ் எடுக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அதுல கேஸ் எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்லைண்ணா அவர் வந்து வந்து அவங்க கேட்டாங்க நான் கேதர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பென்ட்ரைவ்ல போட்டு என்னென்ன பண்ணாங்க செஞ்சாங்கிறது கேட்டாங்களாமாண்ணா. அதெல்லாம் வந்து பென்ட்ரைவ்ல இவங்க வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா எனக்கு வந்து நாளைக்கு மார்னிங் வந்து அங்க வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் எனக்கு தெரியுமே தவிர மற்றபடி என்ன மாதிரி நீங்க சொன்ன விஷயமெல்லாம் வந்து அவங்க தான் வந்து பேசுவாங்க கேட்பாங்க. அதை பத்தி எனக்கு தெரியல. அதான் நான் சொல்ல போனா எனக்கு அதான் மற்றபடி எனக்கு தெரியல. பட் ஆனா நாளைக்கு மார்னிங் வந்து 11 o'clock வந்து இங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் காலையில போய் மொக்க வாங்கிட்டு தான் வர போறீங்க. எதுக்குன்னு கேக்குறேன். அதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது. அது மொக்க வாங்குறவங்க அந்த வீடியோ நானும் பார்த்துட்டேன். இதெல்லாம் வந்து பாரு வீடியோ பத்தியோ இல்ல அந்த வீடியோல இங்க பாரு அந்த வீடியோல ஒண்ணுமே கிடையாது. கேஸ் கொடுக்கறதுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுதான் தெளிவா தான் பேசியிருக்காங்க. அவர் முருகதாஸ் வந்து கிண்டல் அடிச்சாருன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து வந்து எஸ்பிபியோட இதுக்கும் நிக்கா சக்கரவர்த்தி, விஜயகாந்த் சந்திரத்துக்குலாம் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காரு? அவர் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் ஒரு ஒப்பீனியன் கேட்பாரு. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு. அது முன்னாடியே முடிவு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேஸ் கொடுப்பீங்களா வச்சுக்கிட்டு? இல்லண்ணா நீங்க வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். என்ன சொல்றேன்னா ஆக்சுவலா வந்து நாளைக்கு வந்து இவங்க பேசுவாங்க பண்ணுவாங்க. அதை பத்தி எனக்கு தெரியல. பட் ஆனா ஆக்சுவலா நடக்க போது தான். அதை பத்தி தான் எனக்கு சொன்னாங்க. அதை வச்சு நான் யோசிச்சு நான் சொன்னேன். என்னை பத்தி நீங்க சொன்ன மாதிரி பாயிண்ட் எல்லாம் வந்து அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். பட் ஆனா நாளைக்கு ஏதோ ஒண்ணு நாளைக்கு நடக்கும். ஏதோ ஒரு இவனுக்கு மேல ஏதோ ஒரு அலிகேஷன் வைப்பாங்க. அவ்வளவுதான். அது வேணா எனக்கு தெரியல.
அது பாயிண்டோட வைக்கிறாங்களா இல்லையோ ஆமா அது வெளியே வராங்களோ இல்ல அது கேஸ் நிக்குதோ இல்லையோ இல்ல சரி ஓகே நீங்க கேட்க மாட்டீங்க, நான் இவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஹரிஷ், நீங்க இவங்கெல்லாம் விஜய் பத்தி பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணி விட்டுட்டா அடுத்த ப்ரோ என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அப்ப நான் இது எப்படி நடக்குதோ அதை பத்தி தான். சரி பாக்கலாம். சரி ப்ரோ, குட் நைட். ஓகே குட் நைட் பை.